உலக பிரசித்தி பெற்ற அப்பனாகவும் அம்மையாகவும் காட்சி தந்து நம்மை அருள்பாலித்து கொண்டிருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் குடிகொண்டிருக்கிற இந்த திருச்செங்கோட்டில் எங்களுடைய பட்டிமன்றம் நடப்பது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் வணங்கி தொடங்குகிறோம். ஒரே வரியில் திருச்செங்கோட்டை பற்றி நான் இன்னும் சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லி ஆரம்பிக்கணும்னா, வாழ்க்கையில் நல்ல வழியை தேடு, திருச்செங்கோட்டில் அருளை தேடு, அவ்வளோதான். அற்புதமான பெருமக்கள், திருச்செங்கோட்டு பகுதியினுடைய வேறாகவும் விழுதுகளாகவும் இருக்கக்கூடிய பெருமக்கள், இந்த மேடையில் வந்து விருதை பெற்ற விருதாளர்கள், இந்த நிகழ்ச்சியினுடைய விளம்பரதாரர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் மீண்டும் நன்றியை சொல்கிறோம். இது பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம். அதுவும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் செய்யாத விஷயத்தை ஒரு பண்டிகையிலே தன்னுடைய பண்பாட்டை சொல்லுகிற ஒரு இனம் இருக்கிறது என்றால் அது நம்முடைய தமிழினம்தான். பண்பாட்டை பறைசாற்றுகிற இந்த பொங்கல் நாளில் இந்த பட்டிமன்றம் மூலமாக அவங்கள சந்திக்கிறதுலாம் ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் மாட்டுப் பொங்கல். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உலகத்தில் யாராவது இந்த மாதிரி மாட்டுப் பொங்கல் அப்படிலாம் கொண்டாடி இருக்காங்களா என்ன? மனிதர்கள் கொண்டாடுவதற்காக பண்டிகைகள் இருக்குமே தவிர ஜீவராசிகள் கொண்டாடுவதற்கு கூட ஒரு பண்டிகை வச்சது தமிழன் தாங்க. ஏன் தெரியுங்களா மாட்டுப் பொங்கல் வச்சாங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மாடு நமக்கு 5 பொருளை கொடுக்குது, பதிலுக்கு மாட்டுக்கு நம்ம 5 பொருளை கொடுக்குறோம். என்ன? மாடு நமக்கு என்ன கொடுக்குது? பால், மோர், தயிர், வெண்ணெய், நெய். இது மாடு நமக்கு கொடுக்குதா? பதிலுக்கு மாட்டுக்கு நம்ம என்ன தெரியுங்களா கொடுக்குறோம்? வயலில் விளைஞ்ச அந்த நெல்லை எடுத்துகிட்டு வைக்கோலை மாட்டுக்கு கொடுக்குறோம். வீட்டுக்கு வந்து அந்த நெல்லை அரைச்சிட்டு தவிட மாட்டுக்கு கொடுக்குறோம். அந்த அரிசியை களைஞ்சி கழுநீரை மாட்டுக்கு கொடுக்குறோம். சாதத்தை வடித்து வடுகஞ்ச மாட்டுக்கு கொடுக்குறோம். அந்த சாதத்தை இலையில் போட்டு சாப்பிட்டுட்டு அந்த இலையை மாட்டுக்கு கொடுக்குறோம். ஆக நமக்கு தேவைப்படுவதையெல்லாம் மாடு நமக்கு தருகிறது, நமக்கு தேவைப்படாததையெல்லாம் மாட்டுக்கு நம்ம கொடுக்கறதுனால தான் அந்த மாட்டுக்கு நன்றி சொல்லுகிற விழாவாக இந்த மாட்டுப் பொங்கலை உலகமெங்கும் இருக்கிற தமிழர்கள் கொண்டாடுகிற ஒரு நல்ல நாளில் ஒரு சிறப்பு பட்டிமன்றம். இன்றைக்கி உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். பல நிறுவனங்கள், நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். குறிப்பாக லயன்ஸ் கிளப் ஆஃப் திருச்செங்கோடு, அதை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் உங்கள் கைதட்டல் மூலமாக நன்றியை சொல்லணுங்க. இன்னும் சொல்லப்போனால் அரிமா சங்கம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே வரி தான், அதையும் ஒரு வரியில் சொல்லிடலாம். திருக்குறள் மாதிரி, தொண்டன்ப தோழமை என்ப இவ்விரண்டும் கண்ணென்ப அரிமாக்களுக்கு, அவ்வளோதான். தொண்டும் தோழமையும் அவங்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அரிமா சங்கத்தை பற்றி இன்னும் அழுத்தமான ஒரு விஷயத்தை சொல்லணுன்னு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது திருச்சிக்கு காரில் வந்திருக்கார். மதியம் 12 மணிக்கு இருக்குங்க, ஒரே கூட்டம், முதியவர்களாக வரிசையில் நின்றுருக்காங்க. மதியானம் 12 மணிக்கு எம்ஜிஆர் உதவியாளர்கிட்ட கேட்டாராம், என்னங்க எல்லாருமே வயதானவங்க 70-80 வயசெல்லாம் வரிசையில் வெயிலில் நிற்கிறாங்களே, என்ன விஷயம்னு கேட்டிருக்காரு. அப்போ தான் சொல்லியிருக்காங்க, உதவியாளர் போய் விசாரிச்சுட்டு வந்து சொல்லியிருக்காரு, அரிமா சங்கத்தை சார்ந்தவங்க இந்த முதியவர்களுக்கெல்லாம் இலவச கண்ணாடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்களா. ஓ, இப்படி ஒரு திட்டம் இருக்கோ அப்படின்னு வந்து அடுத்த வாரம் சென்னைக்கு வந்து அவர் அறிவித்த திட்டம், அரசாங்க திட்டமாகவே முதியவர்களுக்கு இலவச கண் கண்ணாடி வழங்கும் திட்டம் என்பதை அரிமா சங்கத்தை பார்த்து ஒரு அரசாங்கமே திட்டத்தை அறிவித்தது என்று சொன்னார். அற்புதமான ஒரு சேவை மனப்பான்மையோடு இன்றைக்கு நல்ல அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த லயன்ஸ் கிளப் ஆஃப் திருச்செங்கோடை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கணும். ரொம்ப எளிமையான தலைப்பு, அவசியமான தலைப்பு, ரொம்ப யதார்த்தம். இன்றைய சமூகத்தில் அன்பும் கருணையும் நிறைந்திருக்கிறதுன்னு 3 பேர், குறைந்திருக்கிறதுன்னு 3 பேர். எல்லார் மனசுலையும் ஒன்று இருக்கும், எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். குறைந்திருக்கிறதுன்னு நினைக்கிறவங்களும் இந்த கூட்டத்தில் இருக்கலாம், நிறைந்து இருக்கிறவங்களும் இந்த கூட்டத்தில் இருக்கலாம். இந்த அன்பும் கருணையும் அப்படிங்கிறதுக்கு நான் இன்னும் ஒரே வரியில் சொல்லணுன்னா, அன்பு என்பது இணக்கம், கருணை என்பது இரக்கம். அதானே, அன்பு என்பது இணக்கம், கருணை என்பது இரக்கம். இது ரெண்டும் குறைஞ்சிருக்கா இல்லையா? குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு 3 பேர், இல்லை அது நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு 3 பேர். இன்னும் சொல்லட்டுங்களா, இந்த அன்புங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு தான், கருணையும் எதிர்பார்ப்பு தான். ஆனால் அன்புங்கிறது 2 பக்கமும் எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் கருணை என்பது ஒரு பக்கம் தான் எதிர்பார்ப்பு இருக்கும். கொடுக்குறவங்க தான், வாங்குகிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு கொடுக்குறவங்களுக்கு இருக்காது. ஆக இந்த விஷயங்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கா? இவ்வளோ பரபரப்பான சூழலில் இப்படியெல்லாம் நம்ம அமர்ந்து உட்காந்து கேட்குற விஷயங்கள் இன்றைக்கி குறைஞ்சி போச்சுங்க. நான் சொன்னால் உங்களுக்கு ஒரு உண்மை, அது எனக்கு சேர்த்தது தான். நான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க பல விஷயங்கள் இந்த பரபரப்புக்கு காரணம் நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோன். உண்மையா இல்லையா? நம்ம தேவையில்லாமல் பரபரப்புக்கு இந்த செல்ஃபோன். இந்த செல்ஃபோன் நமக்கு 2003க்கு தான் எல்லார் கையிலையும் வந்தது. எனக்கு தெரிஞ்சு 2003க்கு முன்னால் எல்லார் கையிலையும் இல்லை. 2003 ஆகஸ்ட் மாதம் தான். ஏன் தெரியுங்களா? அதுக்கு முன்னால் ஃபோன் வந்தாலும் காசு, ஃபோன் பண்ணாலும் காசு, அவுட் கோயிங் இன்கமிங் ரெண்டுக்கும் காசு பிடிச்சிக்குவாங்க. இல்லை நம்ம ஃபோன் பண்ணால் மட்டும்தான் காசு, நமக்கு ஃபோன் வந்தால் காசை பிடிக்க மாட்டாங்கன்னு சொன்னால் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் வந்தது.
அந்த காலகட்டத்தில் நமக்கு யாராவது ஃபோன் பண்ணால், நான் சொல்கிறது 2003 2004 காலகட்டத்தில் நமக்கு யாராவது ஃபோன் பண்ணால், சார் நேரில் பேசிக்குவோம் சார், அப்புறம் நேரில் பேசிக்குவோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இப்போ நேரில் யாரையாவது பார்த்தா கூட, சார் நாளைக்கு ஃபோனில் பேசிக்குவோம். எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? என்ன இன்றைக்கி மணிக்கணக்காக பேசலாம், மாதத்துக்கு 28 நாளைக்கா 60 நாளைக்கா மொத்தமாக ஏற்றிட்டு பேசிக்கிட்டே இருக்கோம். எப்படி மாறிப்போன இந்த பரபரப்பான உலகத்தில் இதை பற்றி பேச வந்திருக்கோம். இப்போ நிறைந்து இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு 3 பேர், குறைந்து இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு 3 பேர். நிஜமாக பாருங்கள், இன்றைக்கி குறைஞ்சிருக்கிறோன்னு சொல்கிறவங்களோட எண்ணிக்கை கூட இருக்கலாம். ஒரு சாதாரண வார்த்தைங்க. நம்ம எங்கே தொடங்கும் தெரியுங்களா? அன்புங்கிறது குடும்பத்தில் இருக்கும், கருணைங்கிறது சமூகத்தில் இருக்கும். நீங்கள் சமூகம் சார்ந்த வாழ்க்கை, குடும்பம் சார்ந்த வாழ்க்கை ரெண்டையுமே பிரிக்க முடியாது. அப்போ நமக்கு ராசியான ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்கிறோம்? அவர் நமக்கு ஆதரவாக நம்மளோட அன்பாக பேசுகிறவர் தானங்க அந்த வார்த்தையை சொல்கிறோம். ஒரு நல்ல ஆசிரியர்னு யாரை சொல்கிறோம்? நம்ம கேட்குற கேள்விக்கு எப்போவுமே முகம் சொல்லிக்காமல் பதில் சொன்னால் அவர் நல்ல ஆசிரியர். இந்த அன்பு இப்போ குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த 3 பேர். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? அப்படியெல்லாம் ஒட்டு மொத்தமாக பதில் சொல்லாதீங்க. வாழ்க்கையில் இன்னமும் அன்பு கருணை நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு இவங்க. ஏன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயந்தாங்க. இன்றைக்கி நிறைந்து இருக்கிறதுன்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நான் இங்கே வச்சே சொல்கிறேன், இந்த அரங்கம் நிறைஞ்ச கூட்டத்தை சொல்கிறேன். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கணுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் நடத்துகிற மாதிரி. இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய விளம்பரதாரர்கள், இந்த கருணை உள்ளம் படைத்த இந்த மனிதர்கள், நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கல அப்படின்னா இந்த நிகழ்ச்சிங்க நடந்திருக்க போகிறதில்ல. இந்த அன்பு உள்ளங்கள்னு சொல்கிற மாதிரி. பொதுவாக ஒரு நிறுவனம் அப்படின்னா அது தொழில் நிறுவனமாக இருக்கும், இல்லைன்னா சேவை நிறுவனமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சேவையையும் தொழிலையும் ஒன்றாக செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு நம்ம ஒரு நல்ல கைத்தட்டலை இன்னும் ஒரு தடவை கொடுக்கறது தப்பு இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பேசலைன்னா சண்டை வரும். நீ ஏன் என்கூட பேசலை அப்படின்னு சண்டை வரும். இப்போல்லாம் பேசிக்கிட்டால் சண்டை வருது. இதுக்காகவே பல பேர் பேசாமலே இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இதையெல்லாம் சொல்கிறதுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. அதனால் இவங்களை பெருமையோடு அறிமுகப்படுத்துகிறேன். ஏன்னா இவங்க களத்தில் இறங்கினா தான் பட்டிமன்றம் இன்னும் சூடு பறக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ இவங்களை அறிமுகப்படுத்துகிறேன். இந்த பக்கம் நிறைந்து இருக்கிறது, அன்பும் கருணையும் நிறைந்து இருக்கிறதுன்னு பேச வந்திருக்கவங்க. நீங்கள் பல தொலைக்காட்சியில் அவங்கள பார்த்து ரசிச்சிருக்கலாம். ரொம்ப அற்புதமாக பேசக்கூடிய, எதையும் இயல்போடு நகைச்சுவையோடு பேசக்கூடிய பேராசிரியர், வேலூரிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய பேராசிரியர் அன்பு அவர்கள். அந்த அன்னைக்கு வலு சேர்க்க வந்திருக்கிறவங்க. மக்களுக்கு எது தேவையோ அந்த நல்ல விஷயங்களை அற்புதமாக பேசி அறிமுகமாக இருக்கக்கூடிய திருவாரூர் சினேகா அவர்கள். அற்புதமான பேச்சாளர், கும்பகோணத்திலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய கண்ணன் ராவ் அவர்கள். இந்த பக்கம் மக்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிற அற்புதமான பேச்சாளர், சிந்தனையாளர் முனைவர் பழனி அவர்கள். அடுத்து பேச வர அற்புதமான பேச்சாளராக வலம் வருகிற திருச்சி நர்மதா. அவர் தேனி மாவட்டம், இனிய நண்பர் தேனி துரைவேலன் அவர்கள். பேச்சாளர்லாம் அறிமுகப்படுத்திட்டேன். அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் கொடுக்குற உற்சாகம் இருக்குது பார்த்தீங்களா? பேச்சாளருக்கு கிடைக்கிற உற்சாகம், அவங்க என்ன பேசணுங்கிறத விட நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் இன்னும் 10 மடங்கு சிறப்பாக பேசுவார்கள். அது உங்கள் கையில் இருக்குது. மிக அற்புதமாக பேசக்கூடிய பேச்சாளர்கள். அதை தாண்டி நான் இன்னொரு கூடுதலாக ஒருத்தரை நான் அறிமுகப்படுத்தணும். இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், இந்த பட்டிமன்றத்தினுடைய நிகழ்ச்சியின் இயக்குனர், அற்புதமாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி இயக்குனர் ஆனந்த்குமார் அவர்கள். அத்தனை பேருக்கும் மீண்டும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றியை சொல்லி இப்போது உடனடியாக உங்கள் கைத்தட்டலோடு நிறைந்திருக்கிறது. எப்போவுமே நல்ல விஷயத்தில் தொடங்கினா நல்லாயிருக்கும். அதனால் உங்கள் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் உள்ளங்களுக்கும் மற்றும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் மற்றும் மாட்டுப் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எந்த ஊருக்குமே இல்லாத ஒரு பெருமை இந்த திருச்செங்கோட்டுக்கு உண்டு. அது என்ன அப்படின்னா, வெளிநாடுகளில் எல்லாம் குடும்பங்களாக கோவிலுக்கு செல்வதை பார்ப்பதே அரிதான காட்சி. ஆனால் இந்தியாவில் குடும்பங்களே கோவிலாக இருப்பதுதான் அற்புதமான காட்சி. அதற்கு இந்த திருச்செங்கோடு தான் சாட்சி. காரணம், சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை என்று இந்த உலகுக்கு உணர்த்திய அர்த்தநாதீஸ்வரர் அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான ஊர் இந்த மண். தலைப்புக்கான ரிசல்ட் அதிலே தெரிஞ்சிருச்சு. சிவன் சக்தி, ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் சக்தி, ஒரு பக்கம் அன்பு, ஒரு பக்கம் கருணை. இதை விட வேற என்ன சொல்ல முடியும்? பொதுவாக சொல்லும்போது சக்தி இல்லைன்னா சிவனேன்னு இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கும் பொருந்தும்.
இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சார் நம்மளுடைய நடுவர் அவர்கள் சொன்னது மாதிரி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு அன்னைக்கெல்லாம் சொன்னாங்க லவ் பண்ணுங்க சார் லைஃப் நல்லாயிருக்கும். இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, லைக் பண்ணுங்க சார் லைஃப் நல்லாயிருக்கும். ஃபேஸ்புக்கா லைக் பண்ணுங்க, யூடியூபா லைக் பண்ணுங்க, ட்விட்டரா லைக் பண்ணுங்க, இன்ஸ்டாவா லைக் பண்ணுங்க, வாட்ஸ்அப்பா லைக் பண்ணுங்க. இன்னைக்கு இளைஞர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு குறை என்ன அப்படின்னா, இளைஞர்கள் எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் பார்க்குறாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இன்றைய இளைஞர்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் ஸ்டேட்டஸ் பார்ப்பார்கள், வாழ்க்கையில் என்றைக்குமே ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டார்கள். எல்லோரையும் அண்ணன் தம்பியாக உற்றார உறவினராக நினைத்து இன்னைக்கு வந்து கூட்டு குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதற்கு காரணம் வந்து அன்பும் கருணையும் தான். மறுக்க முடியுமா? ஒருவர் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் தான் சம்பாதித்த பணத்தில் 60% 65% வருமானத்தை ஏழை எளிய மக்களுக்காக, தொண்டு நிறுவனங்களுக்காக, கல்வி நிறுவனங்களுக்காக வழங்கிய தொழிலதிபர் மரியாதைக்குரிய ரத்தன் டாடா அவர்கள் அவருடைய பணத்தில் சம்பாதிச்ச பணத்தை பல பேருக்கு, பல ஏழைகளுக்கு கொடுத்தார் அப்படின்னா அன்பும் கருணையும் தான் அதற்கு காரணம். இன்னொரு உன்னதமான மனிதர் அவர்தான் மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். சினிமாவில் யூனிட்ல கதாநாயகனுக்கு ஒரு உணவு, யூனிட்ல லைட் பாய்க்கு வேற ஒரு உணவு பார்த்தாரு. என்ன எனக்கு ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு, மற்றவங்களுக்கு வேற சாப்பாடு. உணவுல என்றைக்குமே வந்து வித்தியாசம் பார்க்கக்கூடாது. கதாநாயகனுக்கு, ஹீரோவுக்கு என்ன உணவு வருதோ அதே தான் யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லோருக்கும் வரணும்னு சொன்ன விஜயகாந்த் அவர்களுடைய அன்பும் கருணையும் தான். பொதுவாக அந்த வடலூர் வள்ளலார் ஆலயத்துக்கு போனீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாங்க, வயிறார சாப்பிட்லாம். நீங்கள் வடலூர் வள்ளலார் ஆலயத்துக்கு போனால், அதுபோல் கேப்டன் விஜயகாந்தனுடைய அந்த மண்டபத்துக்கு போனால் எப்போ வேணால் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி வர்றவங்களை முதல் கேட்குற கேள்வி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குற கேள்வி தான் அவருடைய குணம். அதே போல் கேப்டன் விஜயகாந்த் இருந்த போதை விட இப்போது அவரை அதிகம் கொண்டாடுகிறோம். அதுதான் அந்த உலகம். வாழும்போது சொக்க தங்கமாக, இன்றைக்கு சொர்க்க தங்கமாக திகழக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் தான் அன்புக்கும் கருணைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம அடுத்தவங்களுக்கு உற்சாகப்படுத்தினாலே போதுங்க. நமக்கு நீ உன்னை நம்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதே ஒரு கருணை தான். உன்னால முடியும் அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிறதே ஒரு கருணை தான். இந்த ஊருக்குன்னு ஒரு பெருமையாக இருக்கக்கூடிய தரணி ஜியோடெக் இன்ஜினியரிங், அவங்க வந்து உத்தரகாண்டில் அந்த 41 பேரை 17 நாட்கள் போராடி அவர்களை மீட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட அன்பு இல்லையா, கருணை இல்லையா? அந்த மீட்பு குழுவில் இருந்த இளைஞர் ரவிக்குமார் அப்படிங்கிறவரும் இந்த கூட்டத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நடுவர்களே, நிறைவாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். என்னுடைய ஊர் வந்து கும்பகோணம். அந்த கும்பகோணத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி திம்மக்குடி அப்படிங்கிற ஊர் இருக்கு. அன்பும் கருணையும் நிறைந்து இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து எத்தனையோ இடங்கள்ல வந்து அனாதை இல்லம் இருக்கு, முதியோர் இல்லம் இருக்கு, குழந்தைகள் காப்பகம் இருக்கு. அந்த திம்மக்குடி ஊரில் இருக்கக்கூடிய காப்பகம் வித்தியாசமான காப்பகம். நீங்க இது வரைக்கும் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது என்ன காப்பகம் அப்படின்னா, முடிவு நிலையில் இருக்கக்கூடிய புற்றுநோயாளிகளுக்கான இலவச மருத்துவ காப்பகம். கேன்சர், புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போய் காமிப்போம். அது வந்து எண்ட் ஸ்டேஜ், முத்தின ஸ்டேஜ் அப்படின்னா டாக்டர் சொல்லிடுவாங்க, இனிமே வந்து இவரை வந்து காப்பாற்ற முடியாது, வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க, டெத் ஸ்டேஜுக்கு வந்துட்டாருன்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கான காப்பகம் அது. அந்த காப்பகத்துக்கு வந்து இறந்து போயிடுவாங்க 1 மாசத்துலன்னு நினைக்கக்கூடிய புற்றுநோயாளிகள் கூட அவங்க காட்டக்கூடிய அந்த அன்பு கருணையினால 1 வருடம் 2 வருடம் கூட இருந்திருக்கிறாங்க, இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த காப்பகத்தை ஒரு பிரபலமான மருத்துவர் தியாகராஜன், பிரீத்தி அப்படிங்கிற டாக்டர்ஸ் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான இந்த காப்பகம் இன்றைக்கும் இயங்கிட்டு இருக்கு. பல பேருக்கு வந்து ஒரு ஆதரவாக இருக்கு. அப்படின்னா இந்த உலகத்தில் இன்றும் அன்பும் கருணையும் நிறைந்து வழிகிறது என்று சொல்லி அனைவருக்கும் தைத்திருநாளாம் பொங்கல் திருநாள் மற்றும் மாட்டுப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் அன்பும் கருணையும் எங்கும் எதிலும் நிறைந்து கிடக்கிறது என்று சொல்லி நிறைவாக ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கு பொன், பொருள், ஆடை, ஆபரணம், சொத்து, பத்து, சொந்த பந்தம் தேவைப்படலாம். ஆனால் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அன்பும் கருணையும் தான் தேவைப்படுகிறது. கடவுள் படைத்த உலகில் மனிதன் வாழ்கிறான், மனிதன் வடித்த சிலையில் கடவுள் வாழ்கிறான். மனிதனே கடவுளாக வாழ்கிறான் என்றால் அதற்கு காரணம் அன்பும் கருணையும் தான் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
ரொம்ப சுருக்கமாகவும் நிறைவாகவும் பேசியிருக்கார். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு ஒரு உண்மை புரியும். இன்றைக்கு அரிமா சங்கங்களை போன்ற பல விழிப்புணர்வு அமைப்புகள் வந்த பிறகு இன்னைக்கு யாருக்காவது ஒரு அரிய வகை ரத்தம் தேவைப்படுதுன்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டால் 10 பேர் மருத்துவமனை வாசலில் போய் நிற்கிறாங்க. இன்றைக்கும் அன்பும் கருணையும் நிறைந்திருக்கிறதுன்னு அழகாக சொல்லி முடிச்சிருக்கார். அதுக்கு பதில் சொல்வதற்காக உங்கள் கைத்தட்டலோடு தேனி துரைவேலன் அவர்கள் நல்ல ஒரு உற்சாகமான நாளாம் தமிழர் திருநாளில் எப்பயுமே இயற்கை வளத்தையும் வணங்குகின்ற தமிழன் தன் உடன் பணியாற்றுகின்ற அந்த மாட்டுக்கு மாட்டுப் பொங்கல் என்று பெயரிட்டு ஏறு தழுவி வீரத்தை வெளிப்படுத்தி விளைநிலங்களுக்கு கூடை நின்ற அந்த ஜீவராசிக்கு கொண்டாடுகின்ற இந்த திருநாளில் உங்களை எல்லாம் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சியை அளிக்கின்றது. நடுவர் அவர்களே, தம்பி முன்னாடி பேசினார், நல்லா பேசலாம். தலைப்பு தெரியாம பேசிட்டார். ஏன், என்ன பிரச்சனை? கேட்டிருக்கிறது என்ன? இன்றைய சமூகத்தில் அன்பும் கருணையும் நிறைந்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா கேள்வி. அவ்வளோதான் கேள்வி. இந்த அளவு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னு தலைப்பே ஒழிய கூடிட்டே போயிடுச்சுன்றது தலைப்பு இல்லை. இப்போ இருக்கா அதை பேசணுங்க. இப்போ கரண்ட்ல என்ன நடந்திருக்கு? அன்னைக்கு இருந்துதான் நான் கேட்குறோம், இன்னைக்கு இருக்குதா? அதான் இன்னைக்கு இருக்கா? இதான் கேள்வி சார். அன்பு அப்படின்றதுக்கு தமிழ்ல ஒரே வார்த்தை தான். அது காதலா இருக்கலாம், பாசமா இருக்கலாம், நேசமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா ஆங்கிலத்தில் ஒரே ஒரு வார்த்தை, லவ். அது ஏன் அப்படி லவ் அப்படிங்கிறீங்க? சில பேர் அப்படி சொல்றாங்க சார். லவ் லவ்டா, அதே தமிழ்ல சொல்லி பாருங்க, அன்பு. இது அன்புங்கிறது இல்லறத்துக்கு போறப்ப காதலா மாறி நல்லறமா மாறி குழந்தை பேர்கள் பெருகுது. ஆனா இன்னைக்கு அன்பு எப்படி போயிருக்கு? காதல் திருமணம் 80% டைவர்ஸ்ல போய் நிற்குது. விரும்பி ஏற்று சொல்லப்பட்ட அரேஞ்சு மேரேஜ் திட்ட 40% டைவர்ஸ்ல போய் நிற்குது. குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, 4 வருஷம் லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ண 4வது மாதம் கோர்ட்டில் போய் நிற்கிறான். என்ன கோர்ட்டு என்னாச்சு தெரியுங்களா? இப்போ குடும்ப நல கோர்ட்டுகள் அப்படி தான் சொல்கிறாங்க, குடும்ப நல நீதிமன்றங்கள். குடும்ப நல நீதிமன்றம்னா என்ன? சேர்த்து தானே வைக்கணும். அங்கே போனால் அவன் பிரித்து வச்சிடறான். குடும்ப நல நீதிமன்றங்கள்லாம் விவாகரத்துக்களை வழக்கு மட்டும் தான் நடக்குது. அப்ப அன்பு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? குறைஞ்சிருக்கு. அன்பு நிறைய கற்றுக் கொடுக்கும் சார். விட்டு கொடுக்க கற்றுக் கொடுக்கும். அன்பு உதவி செய்ய கற்றுக் கொடுக்கும். அன்பு இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஒன்றும் இல்லை, நம்ம 4 பேர் இருக்க குடும்பம் இருந்தாலும் சரி, சகோதரி 28 பேர் இருக்க குடும்பமாக இருந்தாலும் சரி, அன்போட இருக்கமான்னு பாருங்க. வீட்டுக்குள்ள அன்போட இருக்குமா? வீட்டில் எத்தனை செல்போன் இருக்கு? போறப்ப எல்லார் கையிலையும் ஒரு செல்போன். நீங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாலும் அப்படி இல்லை, வீட்டுக்கு ஒரு செல்போன் தான், எல்லாரும் அதில் தான் பேசுவோம். இப்போ அப்படி இல்லை, பையனுக்கு ஒன்று, அப்பாவுக்கு ஒன்று, அம்மாவுக்கு ஒன்று, தங்கச்சி ஒன்று, எல்லாருக்கும் அதில் ஒரு செல்லில் 2 சிம் கார்டு வேறு. எல்லாட்டையுமே செல்போன் இருக்கு, அதோட மட்டும்தான் பேசுறாங்க. என்னைக்காச்சும் பிள்ளைகளோட தகப்பன் பேசியிருக்காரா? பெற்றோர் பேசியிருக்காங்களா? அம்மாவோட அப்பா பேசியிருக்காரா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் குழந்தைகள் அன்னைக்கெல்லாம் நான் சொல்ல ரொம்ப இல்லைங்க, 25 வருஷத்துக்கு முன்னால் தாவி விளையாண்ட குழந்தைகள் அந்த காலம், தடவி விளையாடுகிற குழந்தைகள் இந்த காலம். கால் வலிக்க விளையாண்ட குழந்தைகள் அந்த காலம், கண் வலிக்க விளையாடுகிற குழந்தைகள் இந்த காலம். எல்லாம் போச்சு இல்லை? எப்படி இருக்கும் குடும்பம்? ஒரு அம்மா சொல்லுது, எங்கள் ஊரில் பார்க்குறேன், என் சின்ன 2 வயசு தான் பிள்ளை, என் பிள்ளைகிட்ட செல்லை கொடுத்தா என்ன சொன்னாலும் கேட்பான். கையில் செல்லை கொடுத்துட்டா சோறு ஊட்டிடலாமா? என் பிள்ளைகிட்ட செல்லை கொடுத்துட்டா என்ன சொன்னாலும் இப்போ கேட்பான், அப்புறம் வைப்பான், பெரிய ஆப்பா. அது தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு. அந்த மாதிரி நான் கொரோனாவுக்கு நன்றி சொல்லுவேன் நடுவர் அவர்களே. கொரோனாவுக்கு நன்றியா? ஆமாம். ஏன்? 3 மாதம் லாக்டவுனில் தான் நம்ம வீட்டில் யாருக்கா நமக்கே தெரிஞ்சு. கொரோனா காலகட்டத்தில் இந்த முதல் லாக்டவுன் 21 நாள் போட்டாங்கல்லண்ணே, அந்த 21 நாளில் தான் என் மனைவியை நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே என் மனைவியை நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டதே அந்த 21 நாளில் தான். நான் என்ன இதுக்கு முன்னாடி நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, சண்டை போட்டால் அவள் திட்டுறதெல்லாம் யாரோ எழுதி கொடுத்து பேசுகிறான்னு நினச்சேன். அந்த 21 நாளில் தான் தெரிஞ்சுது அவளே ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறான். இப்போ புரியுதா நடுவர் அவர்களே அன்பு எந்த அளவில் இருக்குன்னு? இப்போ நிலைமை இந்த 10வது 12வது படிக்கின்ற குழந்தைகள் இருக்க வீடு இருக்கு பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி கொடுமை உலகத்தில் கிடையாது. அவன் ஜாலியாக இருக்கான், எந்த இடத்துல அவன் கவலையே படுறதில்ல. நான் எழுதுறேன், என்ன மார்க் வருதோ அது எனக்கு தெரியும், அவன் ஜாலியாக இருக்கான். ஆனால் பெத்தாளுக்கு என்ன பிரச்சனை? பக்கத்து வீட்டுக்கார பையனை பார்க்கணும், இவனுக்கு முன்னாடி பரீட்சை எழுதுனவனை பார்க்கணும்,
எழுத போகிறவனை பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்து அவன்கிட்ட கேட்போம், தம்பி வந்துரும்ல, அவன் எழுதியிருக்கேன். 3 வயது உள்ள குழந்தைய கொண்டு போய் கிண்டர் கார்டனில் விட்டுறீங்க, அதுட்டு எங்கே அன்பு எதிர்பார்க்கும்? உங்ககிட்ட அன்பை எப்படி எதிர்பார்க்கும்? பிள்ளைகள் வளர வளர அன்பு செலுத்த வேண்டிய இடத்தில் பெற்றோர்கள் இல்லை, எங்கேயோ கிடைக்கிற அன்பை நம்பி வெளியே போகிற அளவில் நிற்குது. அதை தாண்டி அன்புங்கிற பேரில் இன்னைக்கு குழந்தைகளை கெடுக்கிறாங்கங்க. அன்பு என்ன தெரியுங்களா? குழந்தைய கண்டிச்சா ஏதாவது பண்ணிக்குவானோ, நம்மளை வெறுத்துருவானோ அப்படின்னு நினச்சே இன்னைக்கு பல பிள்ளைகளுக்கு தேவையில்லாத செல்லங்களை கொடுக்குறாங்க. ஒரு பிள்ளை தான் பல வீட்டில். இன்னைக்கு வாத்தியார்கள் யோசிச்சு பாருங்களேன், பெரும்பாலும் அடி வாங்கணுங்க. நம்மளாம் பெரும்பாலும் அடி வாங்கணும். யார் வாத்தியார்கிட்ட அடி வாங்கியிருக்கானோ அவன் போலீஸ்கிட்ட அடி வாங்க மாட்டான். அதான் உண்மை. நம்மளாம் வாத்தியார்கிட்ட அடி வாங்கினோம், போலீஸ்கிட்ட அடி வாங்க மாட்டான். ஆனால் இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் அடிக்கக்கூடாது, சட்டம் மாறி போச்சு. நீங்கள் அந்த அந்த கண்டிப்போடு சேர்ந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க சிறப்பு. அன்பு அளவு குறைஞ்சிருச்சு. அடுத்த விஷயம் கருணை. தம்பி அழகாக சொன்னார், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எல்லாத்துலேயும் லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுறதுக்கு மட்டுமே கருணையை பயன்படுத்துகின்ற கடுமையான குற்றவாளிகள் இனமாக மாறிட்டு இருக்கோம். ஒன்றும் இந்த அரிமா சங்க நண்பர்கள் இருக்காங்க. நான் தேனி அரிமா சங்கத்தை சார்ந்தவன். சிவகாசி அரிமா சங்கத்தில் 4362 கண்தானம் பெற்று தரப்பட்டு இருக்கின்றது. எங்கேயாச்சும் அதை பற்றி பேசுகிறோமா? ஆனால் ஒரு தயிர் சாத பொட்டலத்தை வாங்கி கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை தூக்கி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டு எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு, எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கக்கூடிய போலித்தனமான ஒரு கருணையில் இருக்கும். கருணைக்கு ரொம்ப மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இருக்கு சார். தஞ்சை பெருவளத்தான் ராஜராஜ சோழன் இன்றைய உலக அதிசயமாக தமிழனுடைய கட்டடக்கலையை சொல்லி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய தஞ்சை பெரிய கோயிலை கட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பெருந்தாய் இருக்கவங்களுக்கு நீர்மோர் கொடுத்து உதவுறா. வேற எதுவுமே அவ செய்யலை. சிற்பிகளுக்கும் சிற்றாளர்களுக்கும் நீர்மோர் கொடுத்து உதவி கொண்டு இருக்கின்றாள். எதையுமே எதிர்பார்க்காத கருணை. ஆனால் பெருவளத்தான் தன் கோபுரத்தில் அவளுக்கு ஒரு சிலை வைத்து கொடுத்தான் பார்த்தீங்கல்ல, அதுதான் கருணை. எதிர்பாராமல் நடத்துகின்ற கருணை. அதை தாண்டி அந்த அம்மாவோட பேரை அந்த கல்வெட்டிலே பதிச்சிருக்காங்க. எவ்வளோ ஒரு நன்றி. அந்த அம்மா ஒன்றும் பண உதவி கொடுக்கல, ஒரு நீர்மோர் கொடுத்து உதவி பண்ணது. இந்த நன்றி கடன் இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் கருணையின் வடிவம். அப்போ கருணை எதையும் எதிர்பார்க்காது. ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணுறீங்க. கருணை இருக்கு. நான் முழுமையாக கருணை கெட்டு போச்சு, செத்து போச்சு, கருணையே இல்லைன்ற வாதத்துக்கு வரல. கருணையானோடைய அளவு குறைஞ்சு போயிருக்கு. ரத்தன் டாட்டாவை நான் பாராட்டுகின்றேன். உலக இந்திய பணக்காரர்கள் இருந்து எல்லாரும் உலக பணக்கார வரிசையில் பார்த்துக்கிட்டு இருக்க அவருடைய சொத்து மதிப்பை காட்டிலும் ரத்தன் டாட்டா அதிகமாக செய்திருக்கிறார், மறுக்கவில்லை. எல்லாரும் ரத்தன் டாட்டாவா இருக்கீங்களா? இதான் கேள்வி. ஒரு விதிவிலக்கு. எல்லாரும் ரத்தன் டாட்டாவா இருக்கமா? கேள்விதான். கருணை இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. அன்பு இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. அளவு குறைந்து கவலைக்கிடமாக இருக்கிறது தான் விஷயம். கவலைக்கிடமாக இருக்கின்றார். ரொம்ப அது எதுவுமே இல்லாமல் போச்சு சார். தொண்டு நிறுவனங்கள் இல்லை என்றால் இன்னைக்கு கருணை கிடையாது. அன்பான ஆசிரியர்கள் இல்லை என்றால், பெற்றோர்கள் இல்லை என்றால் அன்பு கிடையாது. எல்லாம் காணா போச்சு. இந்த நன்னாளில் இனி வருகின்ற காலங்களில் குறைந்து கொண்டிருக்கின்ற, தேய்ந்து கொண்டிருக்கின்ற அன்பையும் கருணையும் நாம் தூக்கி நிறுத்துவோம் என்ற நம்பிக்கையுடன் வருகின்ற இந்த தைத்திருநாளையும் தமிழர் திருநாளையும் உழவர் திருநாள் வாழ்த்துக்களையும் கூறி அன்பையும் கருணையும் தயவு செய்து பெருக்குங்கள் என்று கேட்டு நல்லதொரு தீர்வை தாருங்கள் என்று நடுவர் அவர்களையும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பும் கருணையும் கவலைக்கிடமாக இருக்கின்றார். ஒரு என்ன பண்ணியிருக்கான், இங்கே வாழ்கிறதுக்கே பிடிக்கலடா, இதெல்லாம் ஊரா அப்படின்னு காட்டுக்கு போனான்னு முடிவு பண்ணான். இங்கெல்லாம் நான் அந்த ஊர்லேயே இருக்க மாட்டாங்க, காட்டுக்குள்ளே போயிடுறேன்னா. அதுக்கு தான் ஒருத்தன் கேட்டேன்டா, இங்கேயாவது மனுஷங்க இருக்காங்க, காட்டுக்குள்ளே போனீங்கன்னா மிருகங்கள் தானடா இருக்கும், சிங்கம் புலி கரடி உன்னை பிராண்டிடாதா, உன்னை அடித்து சாப்பிட்றாதான்னு அவன் சொன்னான். இங்கே பாரு, இங்கே மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறேன், அங்கே மிருகம் இருக்குது, மிருகத்துக்கு கூட இதுதான் அப்படின்னு அதுக்கு ஒரு குணாதிசயம் இருக்குது. சிங்கம்னா இப்படி தான், நரின்னா இப்படி தான், புலின்னா இப்படி தான் எனக்கு தெரியும். ஆனால் மனிதர்கள் எப்போ புலியாக மாதிரி பிராண்டுவான், எப்போ நரியாக மாதிரி சூழ்ச்சி பண்ணுவான், எப்போ யானையாக மாதிரி தூக்கி போட்டு மிதிப்பான்னு தெரியாது. அதுக்கு இதை விட காடே ஒசத்தினானா. எப்படி பாருங்கள் வாழ்க்கை எப்படி போயிடுச்சு பாருங்கள். நீங்கள் இன்னொரு இந்த கணவன் மனைவி வேலைக்கு போகிற இந்த 25 வருஷத்தில் மாறிடுச்சு. ஒரு காலத்துலலாம்
கணவன் மட்டும்தான் வேலைக்கு போவாங்க, மனைவி குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, பரபரப்பில் 2 பேர் வேலைக்கு போகிறாங்க. ஒட்டே இல்லைங்க, அந்த ஒட்டே இல்லை. இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் சொல்லுவாங்கல்ல, அவங்க பாட்டி காலத்தில் நம்ம தாத்தா காலத்தில் இருந்த அந்யோன்யம் இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே இல்லைங்க. இந்த குத்து மதிப்பாக குடும்பம் நடத்துகிற மாதிரி தான் பல குடும்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நிஜமான அன்பு பரிமாற்றம் இல்லை அப்படின்னு அவர் பதிவு செஞ்சிருக்கார். அதுக்கு பதில் சொல்வதற்கு ஒரு பெண், ஆரூர் ஸ்னேகா அவர்கள். பேருக்கு பெருமை பேசும் பல மொழிகளுக்கு மத்தியில், பேருக்கு பெருமை பேசும் பல மொழிகளுக்கு மத்தியில் பெருமையே உருவான என் தாய் தமிழை தொட்டு தொடங்குகிறேன். திரு ஆரூர் தமிழச்சியின் அன்பு வணக்கங்கள். உண்மையாவே சில ஊருக்கு போனா அந்த ஊரை பத்தி நம்ம ஒரு பெருமையான விஷயங்கள் ஏதாச்சும் எடுத்து சொல்லுவோம். பெயருக்கு பெருமை சொல்லும் ஊர் அல்ல நிஜமாவே திருச்செங்கோடு. பெருமையே உருவான ஊர் தான் திருச்செங்கோடுன்னு சொன்னா இது ஏதோ பேருக்கு மண்ணை சொல்வதா இல்ல பெயருக்கு மக்களை சொல்வதான்ற கன்ஃபியூஷனே இல்லாம, எந்த ஒரு சந்தேகமுமே இல்லாமல் பெயரும் பெருமை, பெயருக்கு தகுந்தாற்போல் இந்த ஊர் மக்களுக்கும் உரிய தனி பெருமைன்ற மாதிரி உள்ளபடியே பாசமே பொருந்திய மக்கள் திருச்செங்கோடு மக்கள். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. நடுவில் இன்னும் சரியா சொல்லணும்னா, பொதுவாக ஊருக்கு நடுவில் தாங்க கோயில் இருக்கும், அப்படிதானே? ஊருக்கு நடுவில் கோயில் இருக்கும், ஆனால் ஒரு கோயிலுக்கு நடுவே ஒரு ஊரே இருக்கிறது. அருமை அருமை நடுவர். அப்படிப்பட்ட மண்ணையும் மக்களையும் வணங்கி உங்களையும் வணங்கி தொடங்குகிறேன். அண்ணன் வந்தாரு, கொந்தளிச்சுட்டு போவார்னு பார்த்தா மைக்கில் கொப்பளிச்சுட்டு போயிருக்காரு. அவ்வளோ ஆதங்கம் என்னதான் எனக்கு தெரியவே இல்லை. பேசலாம், புழுகலாம், தப்பு இல்லை. ஏக்கர் கணக்கில் அள்ளி விடுறது என்ன சார்? ஒரு நியாய தர்மம் வேணாமா? சும்மா பேச்சுக்கு பேருக்கு ஒரு விஷயத்தை அப்படியே திருச்சி சொல்லிட முடியுமா? இதில் வந்ததுலேருந்து ஃபோனில் பிரச்சனை, ஃபோனில் பிரச்சனை. ஃபோனில் இல்லை சார் பிரச்சனை, அதை பார்க்குற உங்கள் கண்ணில் தான் பிரச்சனை. இந்த ஊரு பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் அப்படின்ற மாதிரி பார்க்கறதையெல்லாம் பிரச்சனையான்ற கோணத்திலே பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக தான் தெரியும். இன்னைக்கு ஃபோனில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது தெரியுமா? அதை தாண்டி ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிட முடியாது சார். இன்னைக்கு என் அப்பாவுக்கு உடம்பு முடியல, நான் உதவுறது பெரிய விஷயம் இல்லை. எனக்கு உடம்பு முடியலன்னு என் அம்மா உதவுறது பெரிய விஷயம் கிடையாது. யாரோ எங்கேயோ அடிபட்டு கிடக்கும் போது ரத்தம் தேவைன்னு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் போதும், 10 பேர் ஹாஸ்பிட்டல் வாசல்ல வந்து நிற்பாங்க, 100 பேர் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்பாங்கன்னா, அதை தாண்டி கருணையும் அன்பும் நிறைந்ததுக்கு என்ன பெரிய சான்று சொல்லணும்னு தான் நான் கேட்குறேன். இன்னைக்கு ஒரு நல்ல திருநாள், அதுமா பட்டிமன்றம் இல்லையா, மாட்டு பொங்கல் திருநாள். நம்ம மண்ணுக்கே உரிய பல பெருமையில ஒரு பெருமை என்ன தெரியுமா சார்? எல்லாத்துலயுமே ஒரு நாட்டு மாட்டு வகைகள், நாட்டு மாட்டு இனங்கள், நாட்டு மாட்டு ரகங்கள்னு தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கக்கூடிய இனம் நம்முடைய இனம். 1 2 இல்ல சார், 92 நாட்டு மாட்டு வகைகள் உள்ள இனம் நம்முடைய தமிழன். ஒரு நாட்டு மாட்டுல 92 வகைகளாமா? 92 வகைகள் இருக்கு நடுவர்களே. 92 நாட்டு மாட்டு வகைகள். அவருக்கு என்ன சந்தேகம்னா, நாமெல்லாம் எந்த வகையில வருவோம்னு கேக்குறாரு. 92ல 3 ரூபாய்க்கு போட்டோ எடுத்த காலத்திலேயே, குரூப் போட்டோனா என்னன்னு பெரிய அறிவு இல்லாத காலத்திலேயே 3 ரூபாய்க்கு போட்டோ எடுக்கும் போது அந்த குரூப் போட்டோலையும் மாட்டையும் தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தரா கருதி அந்த குரூப் மாட்டோட நின்று எடுத்தோன்னு சொன்னா, அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இனம் தமிழினம்னு சொன்னா, இதை தாண்டி உங்களுக்கு என்ன பெரிய சாட்சி வேணும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். பேருக்கோ பெருமைக்கோ ஊருக்கோ பெருமை சொல்றது இல்லைங்க, ஒரு உயிரை கூட தன் உயிருக்கு இணங்க மதிக்கக்கூடிய மரபை கொண்ட இனம் தமிழினம். அதுல எப்படி அன்பும் கருணையும் இன்னைக்கும் குறைஞ்சிருக்குங்கிறதா எங்களுடைய கேள்வி. சும்மா பேருக்கு சொல்லிட்டு போயிட முடியாது சார். இன்னைக்கு அன்பு இல்ல, கருணை இல்ல அப்படின்னு பேருக்கு சொல்லிட்டு போற விஷயம் இல்ல. எங்க ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார், திருவாரூரில் பிறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தின்னு. அப்படிப்பட்ட ஆன்மீக பூமியில நம்ம எல்லாருமே பார்த்தோம். மலையில இருந்து மண் சரிவு, நிலச்சரிவுன்னு அந்த மக்கள் பட்ட கஷ்டத்தை வார்த்தையால சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட கஷ்டத்துல 1000 தன்னார்வலர்கள் அந்த ஊர் வாசல மிதிச்சாங்க. ஒரு ஊரே கிளம்பி வந்து இன்னொரு ஊரை காப்பாத்த தன்னுடைய வேலையை விட்டுட்டு, தனக்கான தேவையை விட்டுட்டு, அடுத்தவன் கஷ்டப்படும் போது நமக்கு என்னடா இருக்குன்னு மனிதத்தை காக்க மனசாட்சியோட வந்து நின்ன இளைஞர்கள் எத்தனையோ பேருன்னு சொன்னா, அவங்க இருக்கும்போது எப்படி அன்பும் கருணையும் மறிச்சு போயிட்டு நம்ம பேச முடியும் சார்? அவங்க உதவி பண்ணது கூட பெரிய விஷயம் இல்லை சார்.
திருவண்ணாமலை எப்படிப்பட்ட ஆன்மீக பூமி, அங்க ஒரு சரிவு நடந்துருச்சுன்னு சொல்லி வேளாங்கண்ணி கிறிஸ்துவ பூமியால் நிறைந்த மக்கள் உள்ள ஊரு. அப்படிப்பட்ட கிறிஸ்துவ சகோதரர்கள் அங்க உள்ள மக்கள் மீண்டு வரணுங்கிறதுக்காக எத்தனையோ நாள் கண்ணு முழிச்சு சிறப்பு வழிபாடு பண்ணாங்கன்னு சொன்னா, மனிதத்தையும் மனித நேயத்தையும் மத நேயத்தையும் காக்கக்கூடிய மக்கள் இருக்க வரைக்கும் எப்படி நம்ம அன்பும் கருணையும் குறைஞ்சிருச்சுன்னு பேச முடியும் சார்? நம்ம ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்களேன். யார் என்று நிரூபிக்க நமக்கு எத்தனையோ அடையாள அட்டை இருக்கு. ஆதார் கார்டு இருக்கு, பேன் கார்டு இருக்கு, ஓட்டர் ஐடி இருக்கு, எத்தனையோ அடையாள அட்டை இருக்கு நாம் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு. ஆனா நாமெல்லாம் மனிதன் அப்படின்னு நிரூபிக்க அன்பு ஒன்றுதான் அடையாளம்னு சொன்னா அந்த அன்பு எப்படி குறைஞ்சிருச்சுன்னு நம்ம கேட்க முடியும் சார்? இந்த கொரோனா காலகட்டத்தில் மதுரையில் நேத்ரான்னு ஒரு பொண்ணுங்க 7வது படிக்கிற பொண்ணு அந்த ரோட்டில் சாப்பிடாம நிறைய பேர் இருக்காங்கன்னு டிவியில் பார்த்துது. வீடு வாசலே இல்லாத பிளாட்பாரத்தில் இருக்கிறவங்களுக்கு யார் சோறு போடுவா? கடையெல்லாம் பூட்டி கிடக்கு. அந்த 7வது படிக்கிற நேத்ராங்கிற குழந்தை என்ன தெரியுமா சொன்னது? அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா எதிர்கால படிப்புக்காக பேங்க்கில் 5 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னீங்கல்ல, தயவு செய்து இந்த மாதிரி சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு நாம் கொடுத்துடலாம்ப்பான்னு அந்த பிள்ளை சொல்ல 2 பேரும் போய் சேர்ந்து கலெக்டர்கிட்ட போய் அந்த 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு வந்ததை தொலைக்காட்சியில் பார்த்தோமேங்க. யாரோ கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தை. எத்தனையோ சம்பவம் அப்படி இருக்கு சார். ஒரு குழந்தை பேர் நியூஸ்ல வந்ததுங்கிறத தாண்டி குண்டியல்ல சேர்த்து வச்சிருக்க காசை உடைச்சு பசியில இருக்கிறவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்ற குழந்தைகளும், பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுறோன்னு அப்பா கிட்ட அடம் பிடிக்கிறத தாண்டி இல்லாத எத்தனையோ அனாத குழந்தைகள் கூட போய் என்னுடைய பிறந்த நாளையும் கொண்டாடணும்னு ஆசைப்படுற குழந்தைகளும் இன்னைக்கு இருக்காங்க சார். அதை எப்படி நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியும்? துருக்கி பூகம்பம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நடுவர் அவர்களே. வளர்ந்த இளைஞர்களும் வளர்ந்த பெரியவங்களும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதுல பெரிய ஆச்சரியம் ஒண்ணும் இல்லை. ஆனா துருக்கி பூகம்பத்துல 33 கட்டிடமும் இடிஞ்சு கீழே விழுந்திருக்கும் போது அந்த கட்டிட இடிபாடுக்குள்ள ஒரு 5 வயசு குழந்தை 2 நாள் கழிச்சு அந்த இடிபாடுகள்ல இருந்து மீட்கிறாங்க ஒரு 5 வயசு குழந்தைய. அந்த 5 வயசு குழந்தை எந்திரிக்கும் போது அவளுக்கு கீழே அவனோட 2 வயசு தம்பிய காப்பாத்தி எந்த கட்டடமும் அவன் மேல விழுந்துடாம ஒரு 5 வயசு குழந்தை 2 வயசு தம்பிய காப்பாத்திருக்கான்னு சொன்னா, அவளிடம் இருக்கும் அன்பும் கருணையும் உயிர்ப்பித்திருக்கும் வரை அன்பும் கருணையும் குறைஞ்சிட்டுலாம் நம்ம பேச முடியாது சார். நிறைவா நான் ஒரு செய்தியோட நிறைவு செய்யறேன். இன்னைக்கு காசு பணம் கொடுத்துதான் ஒருத்தவங்கள வாழ்க்கையில நம்ம தைரியப்படுத்தணும்னு இல்ல, வாழ்க்கையில ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கறது எப்ப தெரியுமா சார் நம்ம உணர முடியும்? கோடி கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுட்டோம், லட்ச கணக்கில் பேலன்ஸ் நம்ம பேங்க் பேலன்ஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டோம், நல்லா வாழ்றதுக்கு சொகுசா வசதியா ஒரு வீடு கட்டிட்டோம், அந்த வீட்டுல இளையராஜா பாட்டை கேட்டுட்டு ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கும் போது ஒரு நிம்மதி வரும்ல, அதெல்லாம் நீங்க நல்லா வாழ்ந்தீங்கிறதுக்கு அடையாளம் இல்லை சார். நீங்க சோர்ந்து போய் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்துருக்கும் போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் இருக்கேன் பார்த்துக்கலான்னு உங்களை தேத்துறதுக்கு ஒரு 4 பேரையாச்சும் நீங்க சம்பாதிச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம்னு சொன்னா ஒரே வார்த்தையோடு நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. இந்த உலகத்தில் தயவு கூர்ந்து அன்பானவர்களை பயன்படுத்தாதீர்கள், பத்திரப்படுத்துங்கள். ஏனென்றால் இது அன்பு சூழ் உலகு. நன்றி, வணக்கம். உண்மையிலே ஒரு அழகான வார்த்தை. அன்பானவர்களை பயன்படுத்தாதீர்கள், பத்திரப்படுத்துங்கள். எவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்க. டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை 2 முறை நேரில் சந்திக்கிற பாக்கியத்தை பெற்றவன் நான். எவ்வளோ சந்தோஷம். என்னுடைய கவிதையை படிச்சுட்டு என்னை பாராட்டுறாருங்க. என்ன மாதிரி சாதாரண மனிதர்களை கூட சந்திக்கிற பாக்கியத்தை அவர் கொடுத்தார். இன்றைக்கெல்லாம் அப்படி வாய்ப்பு இல்லை. ஒரு ஜனாதிபதியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போய் சந்திக்க முடியாது. எம்பிக்களுக்கே அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. போய் உட்காந்து அவர் என்னுடைய கவிதையை ஒன்று பாராட்டினார். இந்த இடத்துல அவங்க சொன்னதுக்காக அதை ஒப்பிட்டு சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய கவிதை புத்தகத்தை பாராட்டினார். அதில் 2 சுருக்கமாக ஒரு 3 வரி கவிதையை அவர் படித்து பாராட்டினார். என்ன குஜராத் 1 குஜராத் 2 அப்படின்னு அந்த கவிதை எழுதியிருந்தேன். குஜராத் 1 வந்து பூகம்பம் வந்தது, குஜராத்தில் பூகம்பம் வந்தது, அதை பற்றி 3 வரி எழுதியிருந்தேன். வீட்டுக்கு வந்தவர்களை உள்ளே அழைத்து நலம் விசாரிக்கலாம், வீட்டுக்குள் இருந்தவர்களை உள்ளே இழுத்து நிலம் விசாரிக்கலாமா அப்படின்னு எழுதியிருந்தேன். குஜராத் 2 இந்த பூகம் வந்தபோது இவன் அவனுக்கு ரத்தம் கொடுத்தான், அவனுக்கு ரத்தம் கொடுத்தான், இனம் பார்க்கல, ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, எல்லாரும் ரத்தம் கொடுத்தாங்க. 1 வருஷம் கழிச்சு அதே குஜராத்தில் மத கலவரம், இவன் அவனை வெட்டுறான், இவன் அவனை வெட்டுறான். ஒரே வருஷத்தில் நான் குஜராத் 2ன்னு போட்டு கவிதை எழுதினேன். இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இனபேதம் பார்க்காமல் ரத்தம் கொடுத்தோம், பிறகு கொடுத்தது எங்கள் ரத்தமா என்பதை வெட்டி பார்த்து உறுதிப்படுத்தி கொண்டோம் அப்படின்னு எழுதினேன். அதான் கலாம் சொன்னார், இது மாதிரி நல்ல கவிதைகள் எழுதுங்க சமூகத்துக்கு அப்படின்னு சொன்னார். மறக்க முடியாத ஒரு இன்னைக்கு கொண்டாடுகிற அந்த மனிதர் என்ன, அன்பின் உருவமாக இன்னைக்கு கலாமை பார்க்குறோம், கருணையின் உருவமாக அன்னை தெரசாவை நம்ம பார்க்குறோம்.
இன்னைக்கும் எதிர்பார்ப்பில்லாத உள்ளங்கள், அன்பு உள்ளங்கள் இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம். அவங்க சொன்ன மாதிரி அதை தாண்டி ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம முன்னாலெல்லாம் இல்லாத ஒரு விஷயம், கல்யாண நாளை நம்ம கொண்டாடுவோம், பிறந்த நாளை நம்மளே கொண்டாடிக்குவோம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சு பல பேர் தன்னுடைய பிறந்த நாளையும் தன்னுடைய கல்யாண நாளையும் அநாத விடுதிகளுக்கும் முதியோர் இல்லத்துக்கும் சென்று அவர்களோடு கொண்டாடுகிற காட்சிகள் இன்னைக்கு அதிகமாக பார்க்குறோன்னு சொன்னால் அந்த நேயம், அன்பு, கருணை இன்னைக்கு அதிகரிச்சிருக்குன்னு அவங்க சொல்கிறத ஒத்துக்கணும். ஆனால் அதுக்கு முன்னால் இங்கே பேச வேண்டியவங்க இருக்கிறதுனால உங்கள் கைத்தட்டலோடு திருச்சி நர்மதா அவர்கள். உள்ளம் கொள்ளை போகுதே உண்மை இன்பம் காணுதே, தெள்ளுத்தமிழ் தம்மாங்கு பாடிடுதே தெம்மாங்கு பாடுகின்ற அப்படிப்பட்ட தெள்ளுத்தமிழாகிய செந்தமிழினை வணங்கி இங்கே வந்திருக்கக்கூடிய அவையோர் அனைவருக்கும் என்னுடைய செந்தமிழ் கலந்த பைந்தமிழ் வணக்கங்களை சொல்லி, நடுவர்களே ஒரு அருமையான ஊரில் அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. முதல்ல ஸ்கூல் பசங்கள்லாம் வந்திருக்கிறதுனால அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கருணையும் அன்பும் பெருகி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கூல் பசங்களாக இருக்கிறவங்களாம் நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் கைத்தட்டுங்க. உண்மையிலே இந்த கணக்கு டீச்சர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் கருணைனா என்னன்னு ஸ்பெல்லிங் தெரியாது. ஆமாவா? ஏன்னா இருக்கிற பிடி பீரியடை ஃபுல்லாக கடன் வாங்கி அதை அப்படியே எடுத்து நடத்துறதுல தான் அவங்களுக்கு ஒரு இன்பம். இல்லை நான் கேட்குறேன், 10ஆம் கிளாஸ் பரீட்சை அதில் தான் வாழ்க்கையே இருக்குது, ஐயோ 12ஆம் கிளாஸ் எக்ஸாமு அதில் தான் உன் வாழ்க்கையே இருக்கு, அதை முடிச்சு காலேஜுக்கு போனேன்னா அரியர் வச்ச அழிஞ்சே போனேன் அப்படின்னு சொல்லி மார்க்கு கொத்தக்கூடிய கொக்குகளாக நம்மளை மாற்றி அந்த மார்க்கையெல்லாம் கொத்திக்கிட்டு போயிட்டு இன்டர்வியூவில் அப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேனேஜர் என்ன பண்ணுவார் தெரியுமா, அந்த மார்க் ஷீட்டை வாங்கி அப்படி ஓரமாக வச்சுட்டு அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாரு. அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறத உண்மையா இருக்கு நடுவர்களே. இன்னைக்கு இருக்கிற சமூகம் நம்மளை எப்படி வழி நடத்திட்டு இருக்குன்னு தெரியுமா நடுவர்களே? படிக்கிறத மட்டும் பாருன்னு சொல்லி கொடுத்தா பல திறமைசாலிகள் வெளியில வந்திருக்க மாட்டாங்க. சார் நான் இப்ப சொல்றதெல்லாம் திருச்சிக்கு அந்த பக்கம் இருக்கிற ஊர் மக்களை பத்தி மட்டும்தான் பேச போறேன். இங்க இருக்க எந்த மக்களை பத்தியும் நான் பேச போறது இல்லை சார். பேசி இந்த வழியா தானே போகணும். உண்மை நடுவர்களே, இங்க இருக்கவங்கள நல்லவங்க. உண்மையிலே இவங்களாம் அன்பும் கருணையும் பெருகி இருக்குன்னு சொல்றாங்கல்ல சார். நீங்க ஒண்ணும் இல்லை சார், ஒரு பைக்கை வாங்கிட்டு போய் உங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ஏங்க இஎம்ஐல பைக் வாங்கியிருக்கேங்க அப்படின்னு சொல்லுங்க. சொல்லிட்டு மட்டும் வாங்க. அவர் நல்ல உள்ளம் படைத்தவர், கருணை உள்ளம் கொண்டவர், அன்பு பொங்கி வழியக்கூடியவர். என்ன சொல்ல போறாரு, ஆண்டவரே அவர் இஎம்ஐயில் பைக் வாங்கியிருக்கிறார், ஆண்டவரே அவருக்கு ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு 50-60 கிலோமீட்டர் கொடுக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவாரா? கிடையவே கிடையாது. பகுமானம், காசு வச்சிருக்கேன்ற திமிர்ல ஆடுறேன் அப்படின்னு ஒரு பெருமுச்சு, முச்சந்தில மொண்டுன்னு விழுந்து பைக் 3ஆ தெரிச்சு போயிடும். இப்படிதான் வந்துகிட்டு இருப்போம் நம்ம. கரண்ட் போனா முதல்ல பக்கத்து வீட்டில் தான் போய் பார்க்குறான், அங்கே இல்லையா, அதில் ஒரு சந்தோஷம். உண்மையிலே ஒரு ஹைஃபையான ஹோட்டலுக்கு போய் ஒரு காய்கறி சூப்பை 300 ரூபாய் கொடுத்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு மனசு இருக்க மக்களுக்கு ஒரு கீரை கட்டை 30 ரூபாய்க்கு பேரம் பேசாம வாங்க மனசு இருக்கா சார்? கிடையாது. அந்த 30 ரூபாய்க்கு பேரம் பேசி 5 ரூபா குறைச்சு ஒரு 25 ரூபாய்க்கு வாங்கிட்டோம்னா அந்த 5 ரூபா குறைச்சு வாங்கினதுல ஏதோ ஆஸ்கரே வாங்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு வருது பாத்தீங்களா? அந்த உணர்வுக்குள்ள எங்கிட்டுங்க தெரியுது அன்பு, கருணை இதெல்லாம் நடுவர்களே. உண்மையிலே இந்த யாராவது விழுந்துட்டா இப்ப முதல்ல நம்மால பண்ற வேலை, அன்னைக்கு பைக்கில் போறோம், முன்னால போறோம், விழுந்துட்டா பின்னால போற இன்னொரு பைக்காரன் போய் வேகமா நிறுத்துறான். அவனை எழுப்பி விட போறான்னு பார்த்தா அவன் விழுந்து கிடக்கிறவங்க கூட செல்ஃபி எடுக்கிறாங்க. அது எடுத்தது கூட தப்பு இல்லை, அடுத்த நாள் ஃபேஸ்புக்கில் போடுறான், அதுவும் கூட தப்பு இல்லை. அது கீழே ஒரு வார்த்தை போடுறான், அவன் பைக்கில் நான் போகும்போது ஈசிஆர் ரோட்டில் கீழே விழுந்துட்டான், அவனை தூக்கி விட ஆளே இல்லைன்னு போட்டிருக்கான். அப்போ இவன் யாரு? அப்போ இவன் மனுஷனே இல்லைங்கிறது இவனே ஒத்துக்கிறான். அந்த ஈவு இறக்கமே போச்சுங்க, மனிதாபிமானமே குறைஞ்சு போச்சு. உண்மைதான், உண்மை நடுவர்களே. உண்மையிலே இந்த கருணை அப்படின்ற வார்த்தை இருக்குல்லைங்க, அந்த கருணை காட்டப்பட வேண்டிய ஒரு ஜீவன்கள் அப்படின்னா அது கணவர்மார்கள் தாங்க. அதை நீங்க எல்லாரும் ஒத்துக்கணுங்க. கணவர்மார்களுக்கு தான் அந்த கருணை அப்படின்றத கொஞ்சமாவது காட்டுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு வகை வகையா பட்டு புடவையை வாங்கி கொண்டே நீங்க கொடுத்தாலும் திட்டு தான் வாங்குவீங்க. ஏன் தெரியுமா? கூட ஒரு 5-6 கட்டப்பையை சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே. ஒரு கட்டப்பை சேர்த்து வாங்க தெரியல, நீங்களாம் என்ன மனுஷனோ அப்படின்னு திட்டு வாங்குறீங்களா இல்லையா நடுவர்களே? உங்களுக்கு கல்யாணம் ஆகலை இல்லை? எங்க வீட்டெல்லாம் அப்படிதாங்க, இன்னும் ஆகலை, ஆயிடும். எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுற நடுவர் அவர்களே, இந்த மாதிரிலாம் வீட்டில் திட்டு கொடுத்துருக்குறாங்க, அதனால சொல்றோம். உண்மையிலே நடுவர் அவர்களே, இந்த ஆண்கள்லாம் ரொம்ப பாவம்னு சொன்னோம்ல, அடுத்து அப்படியே பெண்கள் பக்கம் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். பெண்களும் லேசுப்பட்ட ஆட்கள் கிடையாதுங்க. அப்படி அவங்க அம்மா அப்பா வீட்டில இருந்து ஆட்கள் வந்து இறக்குமதி ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதைக்கு மூஞ்சில ஒரு தேஜஸ் தெரியும் பாருங்க, அப்படி ஒரு ஒளி வட்டம் சுத்தி சுத்தி தெரியும். அப்போதைக்கு பாருங்க, ஆட்டை அடிக்கலாமா, மாட்டை அடிக்கலாமா, பூனை குஞ்சம் பொறிக்கலாமா, ஆமை குஞ்சம் அவிக்கலாமா அப்படின்னு தேடுவாங்க. அதே அவங்க வீட்டுக்கார் வீட்டில இருந்து யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20 ரூபா மாவு பாக்கெட்டு, 10 ரூபா இட்லி பொடி, சோழிய முடி, அவ்வளவுதான் சமையல்.
சார் எல்லாத்துலேயும் பாகுபாடை காட்டிட்டு எங்ககிட்ட கருணை பொங்கி போய்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்த நடுவர்களே? இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கவங்களாம் பெண்களை உயர்த்தி பேசணும்னு பாட்டெல்லாம் எழுதுறாங்க. அக்கினி சிறகே எழுந்து வா அப்படின்லாம். சரி, நம்மளும் அந்த பைபிள் பேச்சை கேட்டுட்டு அக்கினி சிறகே எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் அந்த அண்டாவுக்கு சேலையை சுற்றுனதுன்னு கிண்டல் பண்ணுறாங்க. உண்டா இல்லையாங்க? இந்த மாதிரி கேலி கிண்டல்களுக்கு பயந்தே எத்தனை பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர மறந்துருக்காங்க தெரியுமா? உண்மையிலே அழகு என்பது அகத்தை பொறுத்தது தானே ஒழிய முகத்தை பொறுத்தது அல்ல அப்படிங்கிறது யாருக்காவது புரிஞ்சிருக்காங்க? புரியலையே. அப்புறம் எப்படி அன்பு பெருகி இருக்குன்னு நம்ம பேச முடியும் நடுவர் அவர்களே? உண்மையிலே இன்னைக்கு இருக்க பாதி பேருக்கு காதல் அப்படின்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்க பாதி பேர் காதல் பண்றது எதுக்காக தெரியுமா? சூரிய வம்சம் படத்துல வர்ற மாதிரி நம்மளும் ஒரு தேவயானி மாதிரி இட்லி உப்புமாவை செஞ்சு ஒரு இத்து போன பஸ்ஸை வாங்கி அப்படியே சொத்து சொகம் சேர்த்துடலாம்னா எப்படியா இருந்தாலும் பேரண்ட்ஸ் பிரேக்கப் பண்ணி விட்டுருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க காதல் பெருகுது. காதல் அப்படிங்கிற வார்த்தையில பல பெரியவங்களுக்கு ஏன் தெரியுங்களா கோவம் வருது? இந்த காதல்ங்கிற வார்த்தை ஒரு காலத்தில் நல்லா தான் இருந்தது. இன்னைக்கு எல்லாம் பல பேர் வெறுப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? நாம் பார்க்குறோம், கல்யாணத்துக்கு முத நாள் காலையில் கல்யாணங்க, முத நாள் ஓடி போகிற பெண் பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாலேயாவது ஓடி போகலாம். அந்த பெற்றோர்கள் அந்த மண்டபத்தில் அவமானப்பட்டு நிற்கிற அந்த காட்சியை பார்க்க முடியுமாங்க? 25 வருஷம் வளர்த்த பிள்ளை முத நாள் சொல்லாமல் ஓடி போகுது. பல வெறுப்புக்கு காரணம் வந்து தான். நீங்கள் ஒரு காலத்தில் 2 வார்த்தை தானே இருந்துச்சு, காதலன் கணவன், அப்படி தானே இருந்துச்சு. இன்றைக்கி புதுசாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்குங்க, பாய் பெஸ்டி. இது கணவனும் கிடையாது காதலனும் கிடையாது, காதலனுக்கு மேலே கணவனுக்கு கீழே பாய் பெஸ்டின்னு ஒரு வார்த்தை. இந்த பாய் பெஸ்டி அப்படிங்கிறதுக்கு என்ன தமிழில் வார்த்தைன்னு நானும் தேடி பார்த்தேன். இதுக்கு தமிழில் வார்த்தை ஏதாவது இருக்கணும்ல, பாய் பெஸ்டி அப்படின்னா. அப்புறம் தான் நானாகவே கண்டுபிடிச்சேன், மேயிறது. அவ்வளோதான். எந்த அம்மா அப்பா தான் குழந்தைய கண்ணே மணியேன்னு கொஞ்சுறாங்க? எல்லாம் எருமை மாடு, பசு மாடு, அதுக்கப்புறம் இன்னொரு மாடு வச்சுருக்காங்க எங்கள் அம்மாலாம், பன்னி மாடுன்னு. அது எந்த வகை மாடுன்னே தெரியல. இப்படி யாருங்க பாசத்தை இன்னைக்கு பொழிஞ்சிட்டு இருக்கிறாங்க? கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி சொன்னாங்க. உண்மையிலே நல்ல மனிதர், எனக்கு ரொம்ப பிடித்த மனிதரும் கூடங்க. அந்த மனுஷரை பற்றி பேசும்போது ஆகா ஓகன் புகழ்ந்து தன்ன அதே வாய் தான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தூக்கி அடிச்சிடுவேன்ற வார்த்தையை வச்சு ட்ரோல் பண்ணுச்சுன்னு சொன்னால் அன்னைக்கு எங்கெங்க போச்சு உங்கள் அன்பும் கருணையும்? நடுவர்களே, நம்ம கிட்ட அன்பும் கருணையும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி பொதுவாகவே இன்னைக்கு அன்பும் கருணையும் குறைந்துதான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடிவயிற்றில் நெருப்பெரிய அழகுதட்டில் புன்னகைக்கும் படி அளக்கும் உழவனை போல் பாரெல்லாம் பொங்கல் வைத்தோம். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை புதிய யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அத்தனை பேருக்கும் மிக்க மகிழ்ச்சியோடு பொங்கல் மாட்டு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு ஐயா இந்த மண்டபத்துக்குள்ள வந்தவுடனே நினைச்சேன் கருணையும் அன்பும் நிறைந்திருக்கிறதுன்னு. ஆனந்த் எங்க வரீங்க, எப்போ வரீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையான்னு எங்கோ இருக்கக்கூடிய என்னை இன்றைக்குத்தான் பார்க்கிறேன். ஒரு தாய் குழந்தையை பாதுகாப்பதை போல பாதுகாத்த இந்த உள்ளம் இருப்பதே அன்பும் கருணை இருக்கிறதாங்க. இந்த மண்டபம் இவ்வளவு அழகாக கட்டி இருக்கிறாங்க, லைட்டு ஏசி எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மண்ணில் நான் அந்த 3 பேரை பார்த்து கேட்கிறேன், அன்பும் கருணையும் இல்லை என்று சொல்லாதீர்கள். படிக்கட்டுகள் இத்தனை இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளும் வயதானவர்களும் வர வேண்டும் என்பதற்காக ஒரு ஸ்லோப் வச்சு கட்டியிருக்காங்களே, இந்த மண்ணில் அன்பு இருக்கிறது என்பதற்கு அடையாளம் இதாங்க. இன்னைக்கு பஸ்ஸில் கூட மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு இருக்கை வச்சுருக்காங்க. ஒரு கால் இல்லாத ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காங்க, 2 கால் நல்லா இருக்கிற ஆள் உட்கார்ந்துருக்கான். அதை பார்த்து ஒரு கவிஞன் சொன்னாங்க, கால் இல்லாதவன் நிற்க இதயம் இல்லாதவன் உட்கார்ந்திருந்தான் அப்படின்னு. அவ்வளோதான். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார்கள், இஸ்லாமியர்கள் ரம்ஜானை கொண்டாடுகிறார்கள், இந்துக்கள் தீபாவளியை கொண்டாடுகிறார்கள். ஆனால் மனிதர்கள் அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா தான் பொங்கல் என்பதை மறந்து விடாதீர்கள். பொங்கல் மாதிரி ஒரு அற்புதம் எதுவும் கிடையாதுங்க. இன்னும் பொங்கல் வச்சிருக்கிற பொங்கல் பானையை பாருங்க. அந்த பொங்கல் பானை இந்துக்கள் புனிதமாக கருதுகிற காவி நிறத்தில் செம்மண் நிறத்தில் இருக்கிறது. அந்த பொங்கல் பொங்கி வருகிற போது
இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அணிந்து கொள்ளுகிற குல்லாயை போல அந்த விளிம்பில் பொங்கல் பானை ததும்பி வழுகிறது. பொங்கல் பொங்கி வழுகிற போது கிறிஸ்தவர்கள் அணிந்து கொள்ளுகிற அங்கியை போல் வருகிறது என்று சொன்னால், பொங்கலை போல மனிதநேயம் உள்ள ஒரு தமிழர் திருநாள் உலகத்தில் எங்கும் இல்லை. அது தமிழர்களுக்குத்தான் வாய்த்தது. இவங்கெல்லாம் சொன்னாங்க தமிழனுடைய மாட்டு பொங்கல் ஒரு விலங்குகளுக்கு கூட நன்றி செலுத்துகிற நாளாக இருக்கிறது. இந்த பூமி மாதாங்கிறோம், பூமி தாய்ங்கிறோம். ஏன் தெரியுமா சொல்றோம்? மனிதனும் மாடும் இந்த மண்ணில் உழைக்கிறார்கள். மனிதனை விட மாடு அதிகமாக உழைக்கிறது என்கிற காரணத்தால் தான் இந்த பூமி இரக்கமுள்ள பூமி தாய் என்ன செய்கிறாள்னா, முதலில் அதிகமாக உழைத்த இந்த மாட்டுக்குத்தான் முதல் மரியாதை செய்ய வேண்டும்னு முதலில் மாட்டுக்கு தேவையான புல் வருகிறது, பிறகுதான் மனிதனுக்கு தேவையான நெல்லே இந்த மண்ணில் வருகிறது என்று சொன்னார். இதை விட அன்பு கருணை என்னத்தை சொல்ல முடியும்? இந்த உலகத்தில் சிறந்தது எதுன்னு கேட்டான். நம்பிக்கை என்று ஒருவன் சொன்னான். நம்பிக்கையை விட சிறந்தது எது தெரியுமா? உண்ணுகிற கையை விட சிறந்தது ஊட்டுகிற கை என்பதுதான் அன்பு வெளிப்படுத்துகிறது. அன்பினுடைய உச்சம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அன்பு வெளிப்படுது எங்கன்னா, ஒரு ஏழை உயர்கல்வி படிக்க முடியாது, அப்பா அம்மா வசதியாக இருக்க மாட்டாங்க, ஆனா அவன் படிக்க வேண்டும் என்பதற்காக நடிக்கக்கூடிய நடிகர் சூர்யா அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அகரம் ஃபவுண்டேஷன் முகம் தெரியாதவர்களுக்கு கல்வி உதவியை செய்து கொண்டிருக்கிறார்களே, அதுதான் அன்பு. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அந்த அகரம் ஃபவுண்டேஷன்ல படிச்ச ஒருத்தர் இன்னைக்கு IAS ஆக மாறி இருக்கிறார்கள். அவர்கள் சாதாரண நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவர்களை IAS ஆக ஆக்கி இருக்கிறதுனா அன்பு இந்த மண்ணில் இருக்கிறது என்பதுதான அடையாளம். ராகவா லாரன்ஸுங்க ஒரு நடிகருங்க, அவர் அம்மன் முனியெல்லாம் நடிப்பாரு. ஒரு பொண்ணுங்க, ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்த பொண்ணு, உனக்கு என்னமா வேணும்னு ஒரு தொலைக்காட்சியில் சொல்லுகிற போது, எங்க ஊர்ல நல்ல குடி தண்ணி கிடையாதுங்க, பல கிலோமீட்டர் நடந்து போயிட்டு ஒரு தலையிலையும் இடுப்புலையும் சுமந்து வரக்கூடிய அந்த கொடுமையான நிகழ்ச்சி நடக்குது, குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியா இல்லைன்ன உடனே 1000 அடி 1800 அடி போர் போட்டு வாட்டர் பியூரிஃபையரை வச்சு அந்த ஊர் முழுக்க ஒரு குடி தண்ணீரை கொடுக்க செய்தார்கள் என்று சொன்னால், தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுப்பதுதான் அன்பு. அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? அதை திறந்து வைக்கிற நாளுக்கு ராகவா லாரன்ஸ் நடிகர் வரணும்னாங்க, அவர் வர முடியல. அந்த ஊர் ஜனமே வந்து அவரை பாராட்டி சொன்னாங்க, ஐயா நீங்க வாங்க, எங்க ஊர்ல நீங்க குடிக்கிற தண்ணி கொடுத்த தண்ணியை குடிக்கிறோம், நாங்க சமைக்கிறோம், ஒரு நாளாவது நீங்கள் வந்து சாப்பிட வேண்டும் என்று சொன்னார்கள்னா, இந்த அன்பு இந்த மண்ணிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான் எங்க அர்த்தங்க. கர்ம வீரர் காமராஜர் படிக்காதவருங்க, இன்னைக்கும் விருதுநகர்ல இருக்குது பிடியரிசி பள்ளிக்கூடம்னு. பிடியரிசி வாங்கி ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துகிற போது காமராஜருக்குள்ள சிறப்பு என்ன தெரியுமா? இந்த தேசத்தில் எல்லா தலைவர்களும் பிள்ளைகளுடைய புத்தக பையை பார்க்கிற போது இறைப்பையை பார்த்த ஒரே தலைவன் கர்ம வீரர் காமராஜர். மதிய உணவு போட்டாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்யறாரு? மதிய உணவு மட்டுமல்ல, காலையில் கூட பிள்ளைகள் சாப்பிடாமல் தான் வருகிறார்கள், தாய் உள்ளத்தோடு காலை உணவு போடுகிறார்னா அதற்கு பெயர் அன்புயாக கண்டிப்பாக இருக்குங்க. இன்னைக்கு நடந்ததுங்க, சென்னையில் வெள்ளம் வந்துச்சுல்ல, சென்னையில் வெள்ளம் வரும்போது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் என்ன இருந்துச்சுன்னா, அது பெருமாள் கோவில், பார்த்தசாரதி கோவில். அங்க இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மீசாகிப்பேட்டில் இருக்கிற முஸ்லிம் பெருமக்கள் தொழுகை நடத்த இடம் இல்லாமல் மசூதிக்குள்ளே தண்ணி வந்த போது அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் என்ன பண்ணாங்க? பார்த்தசாரதி பெருமாள் கோவிலை திறந்து விட்டு உங்கள் தொழுகையை இங்கே நடத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்னா, மதம் கடந்த மனிதநேயம், அந்த கருணை இந்த மண்ணிலே இருக்கிறதுங்கிறதான அர்த்தங்க. இன்னைக்கு ஒன்று சொல்லி முடிக்கிறேங்க. கார்கில் யுத்தம் வரும்போது நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தி அந்த ஜம்மு பகுதியில் இருந்தாங்க. அந்த பகுதியில் போய் குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருந்தால், ஒருத்தன் எதிரி அணியில போரிட்டு அவன் பார்த்து கால் அடிபட்டு 7 நாட்கள் புதரிலே இருந்து வராங்க. வரும்போது இவ வீட்டில் சமைக்கிறதுக்காக தலையில ஒரு விறகு சுள்ளிகளை பொறுக்கி வந்தா, தன் குழந்தை இடுப்பில் வைத்துக் கொண்டு போனால், அந்த மாவீரன் வருகிற போது
தண்ணீர் தண்ணீர்னு கேட்டாங்க. வீட்டுக்கு போய் தண்ணீர் கொண்டு வந்தால் அதற்குள் இந்த மாவீரன் மடிந்து விட்டால் என்ன செய்வதுங்கிற தமிழச்சி தமிழ்தாய் என்னைக்கு என்ன பண்ணான்னா, தன்னுடைய விறகை கீழே வைத்து விட்டு குழந்தையை பக்கத்திலே வைத்து கொண்டு குழந்தைக்கு ஊட்டுகிற அமுதமாக பாலை தன் மாராப்பை ஒதுக்கி அந்த மாவீரனுக்கு கொடுத்தாள். அந்த மாவீரன் கண்ணை திறந்து மயக்கம் தொழிந்தான். அவன் சொன்னான், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்னு என்னுடைய கமாண்டர்கள் சொன்னார்கள். அப்பொழுது கூட நான் புரியவில்லை. இன்றைக்கு தான் பாரத மாதாவாக உன்னை பார்க்கிறேன் தாயே என்று சொன்னான்னா, அன்பும் கருணையும் இந்த மண்ணிலே இன்றைக்கும் நிறைந்திருக்கிறது. அது வளர்ந்து கொண்டே தான் வருகிறது. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யுமா மழை என சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவா அவர் பேசணும். ஒரு 5 நிமிஷம் தான் தீர்ப்பு. உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதான தீர்ப்பாக இருக்க போகுது. பல பேர் இன்றைக்கு தன் பிள்ளைகளுக்காக மட்டுமில்லாமல் இந்த சமூகத்தையே தன்னுடைய பிள்ளைகளாக நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் வாழுகிறாங்க. அவர் சொன்ன பல விஷயங்கள் உண்மை. அதுக்கு இவர் எப்படி மறுக்க போறாருன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய கைத்தட்டலோடு முனைவர் பழனி அவர்கள் வருகிறார். வளைவதற்காக பிறந்தது நாணல், பொழிவதற்காக பிறந்தது மேகங்கள், விளைவதற்காக பிறந்தது நிலங்கள், தமிழையும் தமிழனையும் வாழ வைப்பதற்காக பிறந்தது தமிழ் திங்கள். தை திருநாள் வாழ்த்துக்களை உங்கள் எல்லோருக்கும் சொல்லிக்கொண்டு மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன். புதுயுகம் தொலைக்காட்சி ஒரு அழகான நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பண்பாட்டோடும் திருச்செங்கோட்டிலே வந்து நடத்துவதற்கு இந்த வாய்ப்பு வாசலை திறந்து வைத்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அன்பு அண்ணன் அண்ணா சிங்காரவேல் அவர்களுக்கு நன்றி சொல்லி, முதல்ல வந்தார் எங்க ஐயா கும்பகோணத்துக்காரரு. அவர் சொன்ன வார்த்தை சொன்னாருங்க, ஊர்ல அன்பு நிறைந்திருக்கிறது ஆனா அனாதை இல்லை இருக்குன்னாரு. அன்பு நிறைஞ்சா எப்படிங்க அனாதை இல்லை இருக்கான்? அப்பா அம்மாவை விரட்டி விட்டுருக்கான்னு அர்த்தம். உண்மைதானுங்க. எங்க ஊர்ல பெரிய மனுஷன் அவரை கூப்பிட்டு கேட்டேன், ஏங்க உங்களுக்கு 2 பசங்களாச்சா எப்படி இருக்கான்? சூப்பர் தம்பி, கல்யாணம் பண்ணிட்டேன், 25 வயசுல முதல் பையனை கல்யாணம் பண்ணேன், பொண்டாட்டி கூட்டி வெளியே போயிட்டான். இது எல்லா வீட்லையும் நடக்கிற கதை தானே. சரி, 2வது பையனுக்கு எப்போ பண்ணீங்கன்னு? 26 வயசுல பண்ணேன், அவன் டாக்டரு, அவன் ரொம்ப நல்லவன், என்னை வெளியே போக சொல்லிட்டான். முதல் பையன் மேலே தெருல இருக்கான், 2வது பையன் கீழே தெருல இருக்கான், அப்பா நடுத்தரில் இருக்கார். அப்படியே அன்பு கொப்பளிக்குதான் அவரு. அதை விட இந்த அம்மா ஆனால் உண்மையாகவே ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் அவங்களுக்கு. நீங்கள் பண்ணலாம், அவ்வளோ மனப்படம் பண்ணிருக்கியம்மா. என்ன கேட்குறேன், 6 அறிவு இருக்கிற மனுஷன் பாருங்க, 6 அறிவு இருக்கிற மனுஷன் குண்டு வைக்கிறான் சார், 5 அறிவு இருக்கிற நாய் கண்டுபிடிக்குது. உண்மையா இல்லையா? ஒரு சிங்கம் ஒரு சிங்கத்தை கொல்றதில்ல சார், ஒரு புலியை கொல்றதில்ல. சிங்கம் ஒரு மானை கொல்லுதுன்னு சொன்னா உணவுக்காக மட்டும்தான் சார் கொல்லுது. ஆனால் மனிதன் மனிதனை கொல்லுகிறான். அப்ப யார்கிட்ட இருக்க அன்பு சார்? வாழ்க்கையில மனைவியோட வாழ்றது அப்படியே அன்புலையா வாழ்றான். என்ன செஞ்சாலும் அவ ஒரு பிரச்சனை பண்றான் சார். உண்மைதானே? எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தா மூக்கு 3 கிலோமீட்டர் வீங்கி இருக்கு. என்னடா மாப்பிள்ள இவ்வளோ அடி வாங்கியிருக்கேன், மூக்கு என்னடா பிரச்சனைங்கண்ணே? என் பொண்டாட்டி ஒரு பூவை எடுத்து போட்டா மூக்கு வீங்கிருச்சுன்னா, அது எப்படா பூவை எடுத்து போட்டா வீங்கும்னா, பூ தொட்டியோட போட்டிருக்கு. பூ தொட்டியோட. அது கூட பரவாயில்ல சார். இன்னொரு நண்பர் பறந்தாமன்னு, இந்த புஷ்பா படத்தில் கையை அப்படி தூக்கிட்டே வருவாங்கல்ல, அப்படி வந்தான் அவன். என்னடா அந்த புஷ்பா படம் ஹீரோ மாதிரி வர்றையடான்ற, என் பொண்டாட்டி சட்டையை எடுத்து போட்டா அதில் அடிபட்டுச்சு. எப்படா சட்டை எடுத்து போட்டா அடிபடும்? சட்டைக்குள்ள நான் இருந்தேன்ல, தூக்கி வீசியிருக்கேன் அவனை. நான் ஒன்று கேட்குறேன் சார், விஜயகாந்த் சார் அன்பானவர் தான் சார், நான் இல்லைன்னு சொல்ல, நான் மறுக்கவே இல்லை. இன்றைக்கு நீங்கள் காட்டுகிற அன்பில் 10% அவர் உயிரோடு இருக்கும் போது காட்டியிருந்தால் இன்னொரு 10 வருஷம் அவர் உயிரோடு இருந்திருப்பார் சார். உங்க அன்பை நான் சந்தேகப்படுறேன் சார். பெத்த அம்மாவுக்கு தெரியாம அப்பா காசு கொடுப்பாங்க சார். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு தெரியாம அம்மா காசு கொடுப்பாங்க, 2 பேரும் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. ஆனா பெத்த அப்பா அம்மாவுக்கு காசு கொடுக்கறதுக்கு கூட கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாம தான் சார் கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்க வேண்டியிருக்கு. உண்மைன்னா கை தட்டுங்க. நீங்க கொடுத்தா விட்டுருவாளா? உங்க அம்மாவுக்கே கொடு, உங்க அப்பா கொண்ட மட்டும் தான் பெத்தார. நீங்க பெத்த அப்பா அம்மாவுக்கே கொடுக்க விட மாட்டா. இதுல பெரிய அன்பு என்ன அன்பு? நான் ஒன்று கேட்குறேன் சார், இந்த உலகம் எப்பவுமே பணத்தை நோக்கி போயிடுச்சு. உண்மைதானே சார்? 50 ரூபா நோட்லையும் காந்தி சிரிக்கிறார், 100 ரூபா நோட்லையும் காந்தி சிரிக்கிறார், 500 ரூபா நோட்லையும் காந்தி சிரிக்கிறார். நாம தான் சார் நோட்டுக்கு தகுந்தபடி சிரிக்கிறோம். உண்மையா இல்லையா?
நாம தான் சார் நோட்டுக்கு தகுந்தபடி சிரிக்கிறோம். அப்ப பணத்தை நோக்கி நம்ம போயிட்டோம். எல்லாம் பணம் கொடுத்தா நல்லவன். ஒன்றும் இல்லை சினேகா, நல்லா தெரிஞ்சுக்க, என் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் ஒரு வீடு கட்டினேன். எங்கள் மாமா தான் வேணும். அவர் வந்தார். என்ன மாப்பிளா வந்தார். என்ன மாப்பிளா, நல்ல வீடா, நல்லா கட்டியிருக்கடா, நல்லா இருக்கு, இப்படி தானங்க சொல்லணும். வந்தோடனே நல்லா தான் இருக்க. இந்த சிமெண்ட் என்ன சிமெண்ட் போட்டா? நான் சிமெண்ட் பேரை சொன்னேன் சார். மெட்ராஸில் 13 மாடி கட்டுறேன், கீழே விழுந்தது அதே சிமெண்ட்ரா அது. அவன் கிரகப்பிரவேசம் சோறு திங்க வந்தவன் சார். அது என்ன நீங்க நல்லா நினைச்சு பாருங்க சார். உண்மையை சொல்றேன், ஒரு கார் வாங்கியிருந்தேன், நல்ல காரா இருக்கு மாப்பிள. இந்த ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் போகாத, அடிக்கடி எங்க ஆக்சிடென்ட் ஆகுது. ஒன்று தெரிஞ்சுங்க, கடைசி வரைக்கும் எச்சில் இலை எடுத்தது யார் தெரியுமா? என் நண்பர்கள் தான் கூடவே இருந்து எச்சில் இலை எடுத்தார்கள் என்பதை சத்தியமா இந்த கூட்டத்தில் பெருமையா சொல்றேன். ஒன்று சொல்றேன் சார், பணம் இருந்தால் எல்லாரும் மதிப்பாங்க சார். எல்லாருமே யதார்த்தமான மனிதர்கள் தான், யாரையும் நம்ம போய் குறை சொல்ல முடியாது சார். வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய விஷயம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே இருக்கு வாழ்க்கை. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கர்வம்னு ஒரு கதை சார், ஜி நாகராஜன் எழுதினது. இந்த கதையை நல்லா கேளுங்க. இந்த தீர்ப்பே இதுக்குள்ள இருக்கு. ஒரு அருமையான கதை எழுதியிருக்காரு. உள்ள தஞ்சாவூர்ல கந்தர்வக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு சார். கந்தர்வக்கோட்டையில் ராத்திரி 11 மணிக்கு 4 நண்பர்கள் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. 11 மணிக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஒருத்தர் அடிபட்டுறார், 2 வீலரில் வந்தவர். இப்போ உடனே அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். 4 நண்பர்களும் அவசரமாக ஓடி போகிறாங்க. அந்த பையனை சேர்க்குறாங்க. 70களில் நடந்த கதை. கொண்டு போய் சேர்க்கறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அதில் ஒரு நண்பன் சொல்கிறான், என் தங்கச்சிக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம், ஸோ என்னால் வர முடியாது நண்பா, நீங்கள் 3 பேரும் போயிடுங்க. சரின்னு ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. சரின்னு விட்டாச்சு. இந்த 3 பேரும் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லணும்ல. அந்த வீட்டுக்கு தகவல் சொல்கிறதுக்கு அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, என்ன நேரில் போய் தான் சொல்லணும். அங்கேருந்து அட்ரஸை பார்த்து பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு தகவல் சொல்கிறதுக்காக ஒருத்தன் போகிறான். 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் போனோடனே அப்போது அவனுக்கு ஒரு பையன் சொல்கிறான், நாளைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, என்ன தயவு செய்து நான் மட்டும் போயிடுறேன், நீ கொஞ்சம் பார்த்துக்க மாப்பிள்ளன்னு ஒருத்தனை விட்டுட்டு போயிடுறாங்க. அவன் இருக்கான். டாக்டர் வர்றாரு, செக் பண்ணுறாரு. அவனுக்கு ஒரு ரத்தம் தேவைப்படுது. அந்த ரத்தத்தை இவனே கொடுக்குறான். ஏன்னா அவன் O பாசிட்டிவ், யாருக்கு வேணாலும் ரத்தம் கொடுக்கலாம். அவன் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பெருமையாக நினைக்கிறான். 4 பேர் நின்னோம் 11 மணிக்கு. ஒவ்வொருத்தராக தன்னுடைய வேலைக்காக போனான். ஆனால் கடைசி காலகட்டத்தில் இந்த 11 மணிக்கு இருந்து 4:30 மணி வரைக்கும் அவன் கூட இருந்து ரத்தம் கொடுத்து அவனை நான் காப்பாற்றிருக்கேனே, உண்மையாகவே என்னை நினச்சா எனக்கு கர்வமாகவும் பெருமையாகவும் இருக்குன்னு நினச்சி வெளியில் வர்றான். வெளியில் வந்தோடனே இந்த களைப்பு தாங்க முடியாமல் ஒரு ஜூஸ் கடையில் ஜூஸ் கேட்குறான் சார். ஜூஸ் கடை ஜூஸ் கொடுக்குறான். ஜூஸ் கடையில் குடிச்சிடறான். இப்போ ரத்தம் போட்டு அங்கே ஒரு பிளாஸ்டிக் ஒட்டியிருப்பாங்கல்ல, அந்த ஜூஸ் கடைக்காரர் தூக்கு கலக்கத்தில் கேட்குறாரு, என்னன்றார். என்னென்ன, இல்லை இந்த மாதிரி ரத்தம் கொடுத்தேன், இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்கிறான். பரவாயில்லப்பா காசு வேணான்றார். சார் பரவாயில்ல சார், நீங்கள் காசு வச்சிங்க அப்படின்னு காசு எடுத்து கொடுக்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கடை ஆரம்பித்து 17 வருஷம் ஆச்சு, இந்த மாதிரி ரத்தம் கொடுக்குறங்க யார்ட்டையுமே நான் காசு வாங்கினதில்லை, 17 வருஷமாக வாங்காத காசை உங்கள்கிட்ட மட்டும் எப்படிப்பா வாங்கிறதுன்னாரான். யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் செய்கிற அன்பு நமக்கு பெருசாக தெரியும். ஒவ்வொரு நாளும் அன்பு செய்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவர்கள் யாரும் நான் அன்பு செய்கிறேன்னு சொல்கிறதில்ல. நீங்கள் செய்கிற அன்பு போலித்தனமான அன்பு எடுத்துட்டு உடனே ஃபேஸ்புக்கில் போட்டு காமிக்கிறது. உண்மை தானே? யோசிச்சு பாருங்க சார். இந்த உலகத்தில் அன்பே இல்லைன்னு நான் சொல்ல, அன்பு குறைந்து இருக்குதுன்னு சொல்கிறேன். 1000 ரூபாய் செஞ்சு விட்டு 2000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுறது. ஆமாம், அன்பே இல்லைன்னு நான் சொல்ல, அன்பு குறைந்து இருக்கிறது. அன்பு நிறைய வேண்டும். இந்த உலகத்தில் சமுதாயம் மாற வேண்டும் என்று சொன்னால் உலகத்தின் உயர்வான அன்பு உலகத்தின் எல்லா இடத்திலும் தேவைப்படுகிறது. அது குடும்பத்தில் இருக்கணும், சமுதாயத்தில் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு குறைந்து போயிருப்பதால் தான் இந்த சமுதாயம் இப்படி வெறிச்சோடி கிடக்கிறது என்று சொல்லி அன்பான மனிதர்களை தேடுங்கள். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையும். என்றைக்குமே சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. இனிய புத்தாண்டு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை உங்களுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2 பக்கமும் கைதட்டியிருக்கேன். இவங்க பேசும்போது கைதட்டியிருக்கேன், இவங்க பேசும்போது கைதட்டியிருக்கீங்க. சுருக்கமாக சொல்லணும், அது நீங்கள் ஒத்துக்கிற மாதிரி சொல்லணும். ஏன்னா இவர் பேசின பிறகு எனக்கு என்னமோ எனக்கு இந்த பக்கம் பார்க்குறதுக்கே
மனசு வரல. அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கார். நீங்கள் அதை ரசித்து கைதட்டி இருக்கீங்க. நீங்கள் ஒருத்தர் சொன்னாருங்க, ஒரு பெரியவர் சொன்னார், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகிறோம் நரகத்துக்கு போகிறோன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் பொய்யா. நம்ம ஏற்கனவே செத்து இப்போ நரகத்துக்கு வந்திருக்கோமா, ஏற்கனவே வாழ்ந்துட்டோமா, செத்து இப்போ நரகத்துக்கு வந்திருக்கோன்னாரு. அவ்வளோ வாழ்க்கை. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் போய் பொண்டாட்டிகிட்ட சொல்லியிருக்கான், கல்யாண நாளுக்கு போய் சொல்லியிருக்கான், இங்கே பாரு எனக்கு உனக்கு ஏதாவது பெருசாக வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் வாழ்க்கையில் நானே ஒரு கிஃப்ட்டு, கடவுள் என்ன கிஃப்டாக உனக்கு கொடுத்துருக்காரு, அதனால நான் உனக்கு கிஃப்டே வாங்கலை அப்படின்னு இருக்கான். வரும்போது நண்பன் கேட்டிருக்கான், இந்த மாதிரி சொன்னேன்டா என் பொண்டாட்டிக்கிட்டேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அவன் கேட்டிருக்கான், அப்புறம் ஏன் சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு, இல்லை என் பொண்டாட்டி கிஃப்டை பிரித்து பார்த்துட்டான். 2 விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன், பழசு ஒன்று புதுசு ஒன்று, அவ்வளோதான். 2 செய்திகளை பதிவு பண்ணிவிட்டு நான் தீர்ப்பு சொல்லிடலாம். நடிகர் ராம்கி சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தார். பிச்சைக்காரனுக்கு எவ்வளோ போடுவீங்க அப்படின்னு கேட்டார். அந்த பேட்டி எடுத்தவரை பார்த்து நடிகர் ராம்கி கேட்டார். பிச்சைக்காரங்களை பார்த்து இவர் கேட்டார்ல, அது மாதிரி அவர் கேட்டார். பொதுவாக நம்ம எவ்வளோ போடுவோம், 5 ரூபா போடுவோமா, 10 ரூபா போடுவோமா? அன்றைக்கி திருச்சியில் பார்க்குறேன், ஒரு ஆள் பிச்சைக்காரன், ஐயா 2 கண்ணு தெரியாத பிச்சை போடுங்கண்ணா, 10 ரூபா போடுங்கண்ணா. நான் 5 ரூபா போட்டேன். ஏன் 5 ரூபா போடுறீங்கண்ணா? 2 கண்ணு தெரியாதுங்கிற, 1 கண்ணு தான் நல்லா தெரியுதே என்ன, அப்படின்னா அதை பாதி குறைச்சிட்டு பாதியை போடுங்கிறான். நீங்கள் பிச்சை எடுக்கிறதுல பலவிதம் இருக்குது. நீங்கள் அவர் சொன்னார், ராம்கி சொன்னார், நீங்கள் பிச்சைக்காரனுக்கு எவ்வளோ போடுவீங்கன்னு கேட்டபோது அந்த பேட்டியில் சொல்லுவார், நான் ஒரு முறை ஒரு பிச்சைக்காரனுக்கு, உண்மையிலே பிச்சைக்காரன், அதில் போலி இருக்கான், அவருக்கு சொன்ன மாதிரி அதுலேயும் சில போலிகள் இருக்குது, 500 ரூபா போட்டேங்க. ராம்கி சொல்கிறார், 500 ரூபா போட்டேன். அந்த பிச்சைக்காரன் முகத்தில் தெரிந்த அந்த பிரகாசத்தை பார்த்தபோது எனக்கு 1 மாதம் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, அந்த சந்தோஷத்தை பார்த்து 1 மாதம் நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னாரு. 500 ரூபாங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. பிச்சைக்காரனுக்கு அது ஒரு பெரிய சிரமம். நீங்கள் இன்றைக்கி அது ஒரு விதமான, நீங்கள் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் தெரியும். எல்லாத்தையும் பல பேர் இழந்துட்டு அப்படி நிர்கதியாக நிற்கிற போது ஏதாவது ஒரு அன்பு கிடைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுங்களா? என்எஸ்கே, பல பேர் நம்ம சொல்கிறோம், என்எஸ்கே மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகருங்கிறத தாண்டி மிகச்சிறந்த வள்ளலுங்க. அவர் செத்து போன பிறகு அவர் எம்ஜிஆர் செலவு வைக்கிறார், கலைவாணருக்கு செலவு வைக்கிறார். செலவு வச்சு ஒரு மாலையை போட்டுட்டு காரில் ஏற போடுறாரு, ஒரே சலசலப்பு. எம்ஜிஆர் கீழே இறங்கி என்னன்னு கேட்குறாரு, இல்லை நீங்கள் கலைவாணருக்கு மாலை போட்டிங்கல்ல, அதை யாரோ ஒரு சின்ன பையன் வந்து கலட்டிட்டு போகிறான், அந்த பையனை கூப்பிடுங்கன்னார். பையனை கூப்பிட்டு எம்ஜிஆர் கேட்டார், என்னன்னார், இல்லை எங்கள் தாத்தா செத்து போயிட்டாரு, அவருக்கு மாலை வாங்க காசு இல்லை, அதனால தான் அந்த மாலையை எடுத்துகிட்டு போனான்னு சொன்னபோது எம்ஜிஆர் சொன்னாராம், கலைவாணர் உயிரோடு இருந்த போதும் கொடுத்தார், செத்து சிலையாக நிற்கும் போதும் கொடுக்க நினைக்கிறார். அவர் உயிரோடு இருந்தால் கூட அதை தான் விரும்புவார், கலட்டி அவன் பையன் கையில் கொடுங்கன்னு சொன்னாராங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த இந்த மண் அதுதாங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. ஒரு கேள்வி சொல்லட்டுங்களா? இவங்க அன்பு குறைஞ்சி போயிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ நானும் சொல்லுவேன்ல, நான் அன்பை செலுத்தினால் அன்பு எனக்கு வருங்க. நான் அன்பு செலுத்தாத போது எதிராளியிடம் நான் எப்படி அன்பை எதிர்பார்க்கறது? எல்லாரும் எதிர்பார்க்குறோம், என்கிட்ட எல்லாரும் அன்பாக இருக்கணும், முதல்ல நான் அன்பாக இருக்கணும் இல்லையா? நான் அன்பை செலுத்தினால் எனக்கு கிடைப்பதும் அன்பாக இருக்கும். அப்போ நான் செலுத்தாத போது அன்பு கிடைக்காது. மனம்ங்க, நம்முடைய மனம் சார்ந்த விஷயங்கள், நாம் எப்படி இருக்கிறோமோ நம்முடைய வெளிப்பாடு அது பதிலாக வரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். ஒன்றே ஒன்று தான், இந்த அணியில் பேசுகிறவங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான், அது குறைந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அது நிறைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க, அது குறைந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கல, அது குறைந்து விடக்கூடாதுங்கிற எண்ணம் இவர்களுக்கு இருக்கிற காரணத்தால் அது குறைந்து விடவில்லை. இன்றைக்கு நம்மை சுற்றி இருப்பவர்கள், நாமெல்லாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்த காலத்தில் நிறைந்திருந்தோம். இன்றைக்கி உலகம் விசாலமாக போய்விட்டது. அதை தாண்டி தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாம் நமக்கு கெட்டதை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கு. நல்லது நடக்கிறது நமக்கு வர்றதை விட உலகத்தில் கெட்டது நடப்பதையே திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அன்பு நிறைந்த உள்ளங்கள், கருணை நிறைந்த உள்ளங்கள் இன்றைக்கும் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நாமும் ஒருவராக இருப்போம். இந்த சமூகத்தில் இன்றைய சூழலில் அன்பும் கருணையும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி இதுகாரம் இருந்து கேட்டவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.